என்னுடைய தற்கொலைக்கு நேராக போயிட்டுருக்கிறேன். இந்தும் அப்படி தற்கொலைக்கு போயிட்டு இருந்தால் கூட என்னுடைய சாமிகளை நான் வெறுக்கவே இல்லை. கடைசி நேரம் வரைக்கும் என் சாமியை கும்பிட்டுட்டு தான் இருக்கிறேன். கடைசி நேரம் வரைக்கும் என் சாமிகிட்ட பூஜை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என்னால் முடியாத கட்டத்தில் போய் வேண்டுதல் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் கடைசியாக ஒரு நாள் என்னுடைய இந்து தெய்வத்தை சொன்னேன், நான் இனிமேல் நாளையிலிருந்து நான் பூஜை பண்ண வரமாட்டேன், நாளையிலிருந்து இங்கே விளக்கேற்ற வரமாட்டேன். யார் விடுவிக்கிற தெய்வம், என்னுடைய தெய்வியை நான் கும்பிட்டு ஒரு வழி திறக்குமா? நான் சந்தித்த டாக்டர்ஸ் எல்லாம் பிரபல பெரிய பெரிய டாப் மோஸ்ட் டாக்டரை சந்திக்க ஆரம்பித்தேன். டோக்கன் போட்டாச்சுன்னா இன்றைக்கி பார்க்க முடியாது, 1 வீக் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். அந்த மாதிரி 2 வீக்ஸ் ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அப்படி நான் கடுமையாக வெயிட் பண்ணி நான் பார்க்க ஆரம்பித்த பொழுதும் இந்த வியாதி என்னை கடுமையாக தாக்க ஆரம்பித்து எனக்கு தலை சுற்றல், மயக்கம் வர ஆரம்பித்தோம். நான் அங்கே அனுதினமும் போய் பூக்கள் வாங்கிட்டு போய், பத்தி வாங்கிட்டு போய், கற்பூரம் வாங்கிட்டு போய், நான் அந்த கோயிலில் பூவெல்லாம் அந்த சாமி சிலையில் போட்டு, கற்பூரங்களெல்லாம் அந்த பத்தியெல்லாம் கொளுத்தி, அந்த எண்ணெய் விளக்கெல்லாம் போட்டு ஒவ்வொரு நாளும் மாலை 6:30 மணிக்கு நான் தீப ஆராதனை காட்டுவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் அநேக உயிருள்ள சாட்சிகள் நீங்கள் கேட்டிருப்பீர்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் கேள்விப்படாத, மறைந்து காணப்படுகிற, புதைந்து காணப்படுகிற அநேக உயிருள்ள சாட்சிகள் இந்த உலகத்தில் காணப்படுகிறது. அந்த வகையிலே ஒரு மறைந்து காணப்பட்ட ஒரு அற்புத சாட்சியமாக நாங்கள் உங்களிடத்தில் வந்திருக்கிறோம். தேவன் அவருடைய வாழ்க்கையில் எப்படி வந்தார், வந்த பிறகு தன்னுடைய வாழ்க்கை எப்படி மாறியது என்பதை குறித்து நாம் அவர்களிடத்தில் நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள், கேட்கலாம். பிரைஸ் தி லார்ட். உங்களை அறிமுகம் பண்ணி நம்ம முதல்ல தொடங்கி வைக்கணும். என்னோட பெயர் CN பிரமேஸ்வரன். என்னுடைய தகப்பனார் பெயர் மிஸ்டர் C நாகப்பன். என்னுடைய அம்மா பெயர் வி புஷ்பம். எனக்கு திருமணம் முடிந்தது. மனைவியும் 2 குழந்தைகளையும் தேவன் இப்போ கொடுத்திருக்கிறார். என்னுடைய ஊர் மார்த்தாண்டம் அருகே பள்ளியாடி, கன்னியாகுமரி மாவட்டம். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் வருவதற்கு முன்னாடி, அதாவது நம்ம சாட்சி சொல்வதற்காக உட்கார்ந்துருக்கோம். இப்போ தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் வரதுக்கு முன்னாடி, அதாவது இளமை காலம் எப்படி இருந்தது என்பதை குறித்து நம்மளை கொஞ்சம் பங்கு வைக்கலாம். சிறு வயதிலிருந்து நான் சிறுவனாக இருக்கும் பொழுது நாங்கள் ஹிந்துவிலே நாங்கள் வளர்க்கப்பட்டோம். நாங்கள் எங்களுக்கென்று தனியாக குலதேவி கோயில் எங்களுடைய மூதாதையர்கள் நிறுவி வைத்திருந்தார்கள். அந்த குலதேவி கோயிலிலே எங்களுடைய முற்பிதாக்களாகிய தாத்தா பாட்டி எங்களை அழைத்து சென்று நாங்கள் அந்த குலதேவி கோயிலிலே சென்று பிரார்த்தனை செய்வது வழக்கம். எங்களுடைய குலதெய்வ கோயிலில் சிறப்பு என்னன்னு சொன்னால், வருஷத்தில் ஒரு நாள் இரவு நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, ஆடுகள், கோழி இதையெல்லாம் இரத்த பலி செலுத்தி நடுராத்திரி 12 மணி, 1 மணி, அதிகாலை 2 மணி வரைக்கும் பூஜை பண்ணி, அந்த மாதிரி நாங்கள் பூஜையெல்லாம் பண்ணி அந்த தெய்வ கோயிலுக்கு கொடை விழா நாங்கள் நடத்துவது வழக்கம். மற்றுள்ள நாட்களிலெல்லாம் என்னுடைய தாத்தா பாட்டி அவர்களோடு சென்று அங்கே நாங்கள் சாமி தரிசனம் செய்து கொண்டு வந்தோம். இப்படியாய் நாட்கள் கடந்து சென்று கொண்டு இருக்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே என்னுடைய பாட்டி மரித்து விட்டார்கள். என்னுடைய பாட்டி மரிப்பதற்கு முன்பாக எங்களுடைய பேர குழந்தை என்னை போலப்பட்ட என்னுடைய சித்தப்பா பிள்ளைகள், என்னுடைய பெரியப்பா பிள்ளைகள், அதாவது அப்பாவோட அண்ணன், தம்பி பிள்ளைகள், தங்கச்சி பிள்ளைகள் எல்லாம் என்னுடைய பாட்டி அந்த கோயிலுக்கு அழைத்து செல்வார்கள். அழைத்து சென்று எப்படி நம்ம சாமி கும்பிடணும், எப்படி நம்ம சாமியை வேண்டிக்கணும்
அப்படின்னெல்லாம் எங்களுக்கு அவங்க வேண்டுதலை எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ என் பாட்டி தான் அந்த கோயிலில் விளக்கேற்றி, என் பாட்டி தான் அந்த கோயிலில் விளக்கெல்லாம் ஏற்றி பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. நாங்கள் பயபக்தியாக வெளியே நின்று சாமி கும்பிட்டு நிற்போம். எங்கள் பாட்டி வந்து எல்லாமே எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. சர்க்கரை பொங்கல் வந்து அந்த சாமிக்கு படையல் பண்ணுவாங்க. நாங்கள் சிறுவனாக இருக்கும்போது நாங்கள் உட்கார்ந்துருந்து கோயிலில் மந்திரங்களை சொல்லிட்டு பயபக்தியாக இருப்போம். பாட்டி அந்த பாயாசங்களெல்லாம் செஞ்சு பூஜையெல்லாம் பண்ணி அந்த சாமிக்கு படையல் பண்ணுவாங்க. அப்புறமா எங்களுக்கு சாப்பிட கொடுப்பாங்க. அப்புறமா நாங்கள் எங்களை பயபக்தியாக சாமி கும்பிட வைப்பாங்க. சாமி கும்பிட வச்சு எங்களை வீட்டுக்கு பாட்டி கூட்டிகிட்டு வருவாங்க. இப்படி தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை சிறு வயதிலிருந்தே நாங்கள் வளர்க்கப்பட்டோம். சின்ன வயசுலேருந்து வளர்க்கப்பட்டோம். என்னுடைய 17வது வயதிலே என்னுடைய பாட்டி வந்து திடீர்னு மரிக்கிறாங்க. அவங்க வயோதிபமாகி முதுமையாகி அவங்க மரிக்கிறாங்க. அவங்க மரித்த பிற்பாடு அந்த கோயிலில் விளக்கேற்றுவது, பூஜை பண்ணுவது, இதையெல்லாம் ஆள் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ என்னுடைய பாட்டி ஆல்ரெடி உயிரோடு இருக்கும்போது என்னுடைய பாட்டிகிட்ட அந்த சாமி சொல்லியிருக்கு, இந்த மாதிரி உன்னுடைய காலத்துக்கு பிற்பாடு அடியேனை அந்த சாமி அந்த பாட்டிகிட்ட சொல்லியிருக்கு, உனக்கு காலத்துக்கு பின்னாடி நீ பரமேஸ்வரனை தான் எனக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்கு ஏற்படுத்தணும் அப்படின்னு அந்த சாமி வந்து பாட்டிகிட்ட சொல்லியிருக்கு. அந்த பாட்டி உயிரோடு இருக்கிற கடைசி தருண நாட்களெல்லாம் பாட்டி சொல்லியிருக்காங்க, நீ தான் வந்து எனக்கு பின்னாடி அந்த கோயிலில் நான் செஞ்சு வந்த பூஜைகளை நீ தான் செய்யணும் அப்படின்னு. அப்போ பாட்டிகிட்ட நான் பல முறையும் நான் பாட்டிகிட்ட எதிர்த்து எதுவுமே பேச மாட்டேன். பாட்டி சொல்கிறதுக்கெல்லாம் நான் வந்து ரொம்ப பாட்டியை அன்பாக நேசித்தேன். பாட்டி எனக்கு வந்து சிறுவனாக இருக்கும்போது காசெல்லாம் கொடுப்பாங்க. அதனால் என் பாட்டிகிட்ட ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பிரியம். அதனால் எங்கள் பாட்டிகிட்ட ரொம்ப சந்தோஷம். அதனால் பாட்டிகிட்ட நான் எதிர்த்தே பேச மாட்டேன். ஆனால் இந்த ஒரு விஷயம் பாட்டி சொன்ன உடனே நான் பாட்டிகிட்ட எதிர்த்து பேசினேன். எனக்கு இப்போ வந்து சித்தப்பா பிள்ளைகள் இருக்கிறாங்க, பெரியப்பா பிள்ளைகள் இருக்கிறாங்க, அப்புறம் மாமா பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்புறம் இப்படிப்பட்ட பிள்ளைகளெல்லாம் எவ்வளோ பேர் இருக்கும்போது பாட்டி நீங்கள் என்ன மட்டும் ஏன் பாட்டி அந்த கோயிலில் போய் பூஜை பண்ணணும் அப்படின்னு என்ன மட்டும் நீங்கள் ஏன் பாட்டி சொல்கிறீங்கன்னு பாட்டி உயிரோடு இருக்கும்போது நான் பாட்டிகிட்ட கேட்டு சின்ன வாக்குவாதம், அன்பின் சண்டை நான் போட்டிருக்கிறேன். அது வந்து கோபத்தின் சண்டை அல்ல, அன்பின் சண்டை நான் பாட்டிகிட்ட போட்டிருக்கிறேன். இல்லை நீ தான் இது பண்ணணும், நீ அப்படி செய்யலேன்னு சொன்னால் சாமி உனக்கு பெரிய தண்டனை கொடுத்துருவாங்க, சாமி உனக்கு நீ பூஜை பண்ணலேன்னு சொன்னால் சாமி ஏதோ உனக்கு பெரிய ஒரு தீங்கி அனுபவிச்சிருவாங்க இப்படின்னு சொல்லி எனக்கு அப்போவே ஒரு பய உணர்வை அவங்க வந்து வருத்திட்டாங்க. பாட்டி இறந்ததுக்கு பிற்பாடு நான் ஒரு பய உணர்வோடு தான் அங்கே நான் சென்று, பாட்டி மறைந்த பிற்பாடு அந்த கோயிலில் சென்று நான் அனுதினமும் விளக்கேற்ற ஆரம்பித்தேன். எங்கள் கோயில் நாங்கள் இருந்த வீட்டிலேருந்து சுமார் ஒரு 1/2 கிலோமீட்டரில் இருந்துச்சு. எங்கள் வீட்டிலேருந்து 1/2 கிலோமீட்டர் அந்த பள்ளியாடி பகுதியில் இருந்துச்சு. அது வந்து அந்த விளக்கே பேர் வந்து காக்கியாமலைன்னு சொல்லுவாங்க. அந்த காக்கியாமலையில் தான் என்னுடைய குலதேவி கோயில் இருந்தது. அப்போ பாட்டி வந்து மரித்த பிற்பாடு நான் அங்கே அனுதினமும் போய் பூக்கள் வாங்கிட்டு போய், பத்தி வாங்கிட்டு போய், கற்பூரம் வாங்கிட்டு போய் நான் அந்த கோயிலில் பூவெல்லாம் அந்த சாமி சிலையில் போட்டு கற்பூரங்களெல்லாம் அந்த பத்தியெல்லாம் கொளுத்தி அந்த எண்ணெய் விளக்கெல்லாம் போட்டு ஒவ்வொரு நாளும் மாலை 6:30 மணிக்கு நான் தீப ஆராதனை காட்டுவேன். சில பேர் அங்கே வருவாங்க, அவங்க அந்த தீப ஆராதனை தொட்டு வணங்குவாங்க. அவங்க சந்தனம் இப்போ குங்குமத்தை எடுத்து நெற்றியில் பூசிக்குவாங்க. நானும் என்னுடைய நெற்றியில் பயபக்தியாய் நான் வந்து குங்குமம் நான் பூசிக்குவேன். இப்படியே என்னுடைய வாழ்க்கை கடந்து சென்று கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் நான் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வந்து இந்த கோயிலில் அனுதினமும் நான் விளக்கேற்றி பூஜை பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கு இந்த பூஜை கர்மங்கள் பண்ணுறதுக்குன்னு சொல்லி பாட்டி ஏதாவது மந்திரங்களோ இல்லை ஏதாவது கற்றுக் கொடுத்துருக்காங்க? அதெல்லாம் எனக்கு பாட்டி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நான் நிறைய புக்ஸ் வாங்கி அதை நான் படிச்சிருக்கிறேன். அந்த மந்திர புக்ஸ் வாங்கி நான் படிச்சிருக்கிறேன். அதுக்கு இந்த சில இதுகளெல்லாம் நான் கற்றிருந்தேன். அதெல்லாம் நான் கற்று அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து நாங்கள் வந்து இந்த பூஜை பண்ணிகிட்டு இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு முறை நாங்கள் இந்த மாதிரி கொடை வைப்போம்.
அந்த கொடை வந்து நள்ளிரவு 10 மணிக்கு ஆரம்பித்து அதிகாலை 4 மணிக்கு தான் முடியும். அப்போ அந்த கொடையில் வந்து நாங்கள் வந்து ஆடுகளை பலி செலுத்துவோம், கோழிகளை பலி செலுத்துவோம். அதில் எல்லாம் நான் தான் அந்த படுக்கைகளை அந்த சாமிக்கு முன்னாடி வைக்கிறது, நான் தான் அந்த காரியங்களை எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். ஆடு எல்லாமே நான் தான் அந்த படுக்கை போடுறதெல்லாம் நான் தான், அதை எல்லாமே செஞ்சுட்டு இருந்தது நான் தான் செஞ்சுட்டு இருந்தேன். இப்படியா எங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அப்படி போயிட்டுருக்கும்போது என்னுடைய 21வது வயதிலே எனக்கு வந்து இப்படியே நான் பயபக்தியாக போயிட்டு இருந்தேன். என்னுடைய குலதேவி கோயில் மட்டுமல்ல நான் கும்பிடுறது, வெளி இடத்துல போய் இந்து கோயிலுக்கெல்லாம் சென்று நாங்கள் பயபக்தியாக சாமி தரிசனம் செய்வது வழக்கம். அநேக இந்து கோயிலுக்கு நாங்கள் சென்று சாமி தரிசனம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் மாலையிலே என்னுடைய குலதேவி கோயிலே சென்று விளக்கேற்றி பூஜை பண்ணி அந்த பூஜைகளை செய்து கொண்டே வந்தேன். ஆனால் இப்படியே போயிட்டுருக்கும்போது என்னுடைய 21வது வயதிலே எனக்கு திடீரென்று சொல்லி ஒரு வியாதி என்னை தாக்க ஆரம்பித்தது. ஒரு கடுமையான ஒரு வியாதி தாக்க ஆரம்பித்து அது என்னுடைய மரணத்தின் விளிம்புக்கே அந்த வியாதி என்னை கொண்டு சென்றது. 4 ஆண்டு காலம், சுமார் 4 ஆண்டுகளுக்கு அதிகமாகத்தான் நான் மரணத்தோடு நான் போராடி கொண்டே இருந்தேன். இந்த மரணத்தோடு நான் போராடி கொண்டு இருந்த பொழுதும் என்னுடைய குலதேவிக்கு நான் செய்கிற பூஜைகளையோ நான் செய்கிற பரிகாரங்களையோ நான் நிறுத்தி வைக்கவில்லை. இந்த கடுமையான எனக்கு வயிற்றுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடுமையான வயிற்று வலி வரும். சாதா வந்து எனக்கு வந்து இந்த வயிற்று வலி வந்தாச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டலில் போகும்போது உடனே ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அந்த வலி வந்து கொஞ்ச நேரத்தில் அப்படியே குறைஞ்சிரும். திரும்ப அந்த இன்ஜெக்ஷனுடைய பவர் தீர்ந்த உடனே திரும்ப அந்த வலி வர ஆரம்பிக்கும். வலி வந்துச்சுனாலே உடனே நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவேன். அவ்வளோ வந்து கடுமையான ஒரு வலி. அப்புறம் நான் வந்து அநேக பிரபல பெரிய பெரிய டாக்டர், சாதாரணமாக சின்ன ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். நாட்கள் செல்ல செல்ல அந்த தாக்கம் அதிகரித்து இன்னும் அநேக தாக்கம் வாந்தி வர ஆரம்பித்தது. இப்படி இன்னும் அநேக தாக்கங்கள் வர ஆரம்பித்த உடனே நாகர்கோவில் மருத்துவமனைக்கு சென்றேன். நாகர்கோவில் முதலாவது மார்த்தாண்ட எங்கள் ஊர் பள்ளியாடி மருத்துவமனைக்கு சென்றேன். பிறகு வந்து மார்த்தாண்ட மருத்துவமனைக்கு சென்றேன். அப்புறம் மார்த்தாண்டத்திலிருந்து நாகர்கோவில் மருத்துவமனை சென்றேன். நாகர்கோவிலேருந்து திருவனந்தபுரம் மருத்துவமனைக்கு சென்றேன். திருவனந்தபுரத்திலேருந்து சென்னை மருத்துவமனைக்கு போனேன். சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி மருத்துவமனைக்கு போனேன். ஹோமியோபதி, சித்தா, அலோபதி, எவ்வளவு இந்த மாதிரி வைத்தியம் உண்டோ இந்த 4 ஆண்டு காலமும் என்னுடைய வாழ்க்கையிலே கடுமையான நான் ஒரு மரண விளிம்பில் சென்று கடுமையான ஒரு சித்திரவதை வேதனைகளை நான் அனுபவித்தேன். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் எல்லாம் போய் இந்த என்னுடைய குல தேவிகிட்ட போய் நான் அப்படி உருக்கமாக நான் வேண்டுதல் பண்ணினேன். தெய்வமே என்னை காப்பாற்றி, தெய்வமே என்னை வாழ வழி தெரியல், தெய்வமே எத்தனையோ இல்லை ஆயிரக்கணக்கில் ரூபாய்க்கு மருத்துவம் செய்து ஸ்கேன் பண்ணி எண்டோஸ்கோபி எடுத்து எக்ஸ்ரே, இசிஜி, பாடி கம்ப்ளீட் டெஸ்ட்டு எல்லாமே எடுத்து பார்த்தாலும் மருத்துவரால் கண்டுபிடிக்கவே முடியலை. மருத்துவத்துறையை நான் சந்தித்த டாக்டர்ஸ் எல்லாம் பிரபல பெரிய பெரிய டாப் மோஸ்ட் டாக்டரை சந்திக்க ஆரம்பித்தேன். டோக்கன் போட்டாச்சுன்னா இன்றைக்கி பார்க்க முடியாது, 1 வீக் ஆகும், வெயிட் பண்ணுங்கள், அந்த மாதிரி 2 வீக்ஸ் ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அப்படி நான் கடுமையாக வெயிட் பண்ணி நான் பார்க்க ஆரம்பித்த பொழுதும் இந்த வியாதி என்னை கடுமையாக தாக்க ஆரம்பித்து எனக்கு தலை சுற்றல், மயக்கம் வர ஆரம்பிக்கும். அப்படியே கீழே படுத்துருவேன், அப்படியே நான் கீழே விழுந்துருவேன். என்னை தூக்கி கொண்டு அப்படியே ஹாஸ்பிட்டலில் போடுவாங்க, ஒரு ட்ரிப்பு கொடுப்பாங்க, இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. அப்படியே என்னுடைய வாழ்க்கை இப்படி ஒரு நரக வாழ்க்கை போல இந்த வாலிப வயதிலும் 22, 23 வாலிப வயதிலும் ஒரு நரக வாழ்க்கை போல என்னுடைய வாழ்க்கை ஆரம்பித்தது. என்னுடைய வாழ்க்கையில் தாங்க முடியாத துயரத்தை, தாங்க முடியாத வேதனைகளின் துன்பத்தை அனுபவிக்க ஆரம்பித்தேன். இந்த வாழ்க்கை என்னதென்று சொல்லி பலமுறை எண்ண தோன்றி தற்கொலையே செய்வோம், இது ஒரு வாழ்க்கையா, மருத்துவமால் நம்மளை சுகமாக்க முடியலை, எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய குலதேவி என்னை கைவிட்டு விட்டாள். நான் எவ்வளோ பரிகாரங்கள் செய்தேன், எவ்வளவோ பூஜைகள் செய்தேன், எத்தனையோ மந்திரவாதியை தேடி போனேன், எத்தனையோ ஜோசியக்காரனை தேடி போனேன், எத்தனையோ இந்து கோயிலுக்கு போனேன், எத்தனையோ மந்திரவாதியை தேடி போய் ஒரு மந்திரவாதி வந்து எனக்கு வந்து ஒரு மாந்திரிக தாயத்தை செய்து கொடுத்தாரு. நீ இதை வந்து இடுப்பில் கட்டிட்டேன்னு சொன்னால் அவனுடைய பிரச்சனையெல்லாம் சரியாகும்னு சொல்லி அந்த மாந்திரிக
மாந்திரிக தாயத்தை வந்து 41 நாள் அவரை பூஜையில் வைத்து செபித்து 41 நாள் கழித்து அந்த மாந்திரிக தாயத்தின் இடத்துல கொடுத்தாரு. நான் அதை சரீரத்தில் கட்டி கொண்டேன். ஆனால் அந்த மாந்திரிக தாயத்தை கட்டி கொண்ட பிற்பாடும் என் வாழ்க்கையில் அதில் இந்த ஒரு விடுதலை எனக்கு கிடைக்கல. எனக்கு ஒன்று தேவையாக இருந்துச்சு. எனக்கு ஒரு விடுதலை தேவை. இந்த விடுதலை யார் கொடுப்பா? இந்த விடுதலை யாரால் தர முடியும்? யார் விடுவிக்கிற தெய்வம்? என்னுடைய தேவியை நான் கும்பிட்டு பார்க்குறேன். தேவியை நான் கும்பிட்டு தேவிட்ட சரணடைந்து பார்க்குறேன். எங்கள் ஊரில் ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்குது. அங்கே போய் அந்த சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுறேன். பூஜாரி சொல்கிறாரு, நீ இப்படி அர்ச்சனை பண்ணு, இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுன்னு சொல்கிறாரு. அந்த பெரிய பிராமின் பூஜாரிகிட்ட போய் அவருக்கு சொன்னது மாதிரி அர்ச்சனை பண்ணி பார்க்குறேன். அந்த சிவனை வேண்டிக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு விடுதலை கிடைக்குமா? ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கையில் வாழ்வதற்கான ஒரு வழி திறக்குமா? ஏன் என்னால் அந்த உலகத்தில் வாழ முடியலை? இப்படி எனக்கு ஒரு வாழ்வதற்கு ஒரு வழி திறக்குமா என்று சொல்லி ஒவ்வொரு இந்து தெய்வத்தையும் போய் கும்பிட்டு ஒவ்வொரு இந்து தெய்வத்துக்கு முன்பாக நான் பணிகிறேன். ஆனால் ஒரு தெய்வமே என்னுடைய வியாதியை மாற்றல, என் கண்ணீரை மாற்றல, என் கவலையை மாற்றல, என்னுடைய கஷ்டம் மாறல. அப்புறம் இந்த தெய்வங்களெல்லாம் நம்ம கும்பிட்டு பார்த்தோமே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரல? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாருமே நான் வந்து ஒரு சாமி ஆடி கணக்கு சொல்லுது, அங்கே போய் நான் கணக்கு கேட்க போகிறேன், அந்த இந்து கோயிலில் கணக்கு கேட்க போகிறேன், அந்த சாமி சொல்கிறது என்னுடைய பிரச்சனையெல்லாம் அந்த சாமி சொல்லுது. எல்லா பிரச்சனையும் இப்படிப்பட்ட பிரச்சனையில் நீ சிக்குண்டு இருக்கிற, உனக்கு இப்படிப்பட்ட சம்பவங்களெல்லாம் சம்பவித்து கொண்டு இருக்கிறது. அப்போ நான் அந்த சாமிகிட்ட பயபக்தியாக கேட்பேன், எனக்கு தேவை வந்து பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை எனக்கு தேவை. எனக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஆசை. எனக்கு இந்த உலகத்தில் மரிப்பதற்கு பயமாக இருக்கிறது. மரணம்னு சொன்னோடனே எனக்கு பயம் வருது. 22 வயசுலேயே மரிக்கணுமா? இது மரிக்க வேண்டிய வயசா, வாழ வேண்டிய வயசல்லான்னு சொல்லி ரொம்ப எனக்கு வேதனை சோதனை என்னை அதிகரிக்க ஆரம்பித்தது. ஒவ்வொரு பிரார்த்தனை இல்லத்திலையும் போய் பிரார்த்தனை பண்ணினேன். ஒவ்வொரு இடத்துலையும் போய் பிரார்த்தனை பண்ணினேன். ஒரு இந்து கோயிலில் போனோன்னு சொன்னாங்க, நீ உன்னுடைய தெய்வத்தை நீ கும்பிடு, நீ இங்கே ஏன் வார? உனக்கு அங்கேயே நான் இருந்து அருள் பாலிக்கிறேன் அல்லவா? நான் தான் உனக்கு அங்கே இருந்து அருள் பாலிக்கிறேன். அப்போ அங்கே இருந்து அருள் பாலிக்கிறேன், நீ ஏன் இங்கே வந்தேன்னு கேட்குறாங்க. இல்லை, என்ன அங்கே இருந்து நான் வேண்டுதல் பண்ண போதும், பூஜை பண்ணின போதும், மாந்திரிக தாயத்து கட்டின போதும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரல. அதான் நான் இங்கே தேடி வந்தேன்னு சொன்னேன். ஆனால் ஒரு விதத்திலையும் என்னுடைய வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். நான் வாழணும்னு விரும்பினேன். ஆனால் என்னால் வாழ முடியலை. கடைசியான ஒரு முடிவெடுத்தேன், தற்கொலை பண்ணுவோம், வேறு வழியே இல்லை. நம்ம தெய்வம் எல்லாம் நம்மளை கைவிட்டு விட்டது. நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியலையே. மருத்துவம் நம்மளை கைவிட்டது. எவ்வளவோ சித்தா டாக்டர், எவ்வளவோ ஹோமியோபதி டாக்டர், எவ்வளவோ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸு, எத்தனையோ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் என்னை பரிசோதித்தாங்க. எவ்வளவோ மருந்து மாத்திரை சாப்பிட்டேன். 5 ஆண்டு காலம் இந்த மருந்துகளோடும் மாத்திரைகளோடும் இப்படிப்பட்ட போராட்டங்களோடும் போராடி கொண்டிருந்து இனி என்னால் வாழ்க்கையில் வாழ முடியாது என்ற நிலையிலே தற்கொலை செய்ய வேண்டும் ஒரு முடிவு எடுத்துட்டு நான் தேவிகிட்ட போய் கடைசியாக சொல்கிறேன், தேவி நீங்கள் என்னை கைவிட்டுட்டீங்க, நான் இனிமேல் தற்கொலை பண்ண போகிறேன். நான் வாழணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் வாழ்வதற்கு ஒரு சக்தி எனக்கு உதவி செய்யலை. வாழ்ந்திருக்கும்படி நான் என்னதுமோ செஞ்சு பார்த்தேன், ஆனால் எனக்கு வாழ்வதற்கு ஒரு வழி திறக்கப்படலை அப்படின்னு சொல்லி நான் தற்கொலை பண்ணணும்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தேன். பாருங்கள், நான் எப்போ தற்கொலை பண்ணணும்னு என் வாயால் சொன்னேனோ அப்பே ஒரு தற்கொலை ஆவி எனக்குள்ள புகுந்துச்சு. அந்த தற்கொலை நாவி எனக்குள்ள புகுந்து அந்த தற்கொலை நாவி என்னோடு பேச ஆரம்பிக்குது. அந்த ஒரு தற்கொலை நாவி என்கிட்ட பேசுது, நீ ஃபேனில் வந்து கயிறு போட்டு தூக்கு மாட்டு, நீ ரயில்வே தண்டவாளத்தில் வந்து நில்லு, நான் உன்னை எடுத்துட்டு பாதாளத்துக்கு உன்னை கொண்டு போகிறேன், என்னுடைய ராஜ்யம் பாதாளம், அந்த பாதாளத்துக்கு நான் உன்னை கொண்டு போகிறேன், நான் அங்கே தான் நான் இருக்கிறேன், நான் அங்கே தான் போகிறேன், உன்னையும் நான் சேர்த்து கொண்டு போகிறேன், என் ராஜ்யத்துக்கு நீ வான்னு சொல்லுது. அப்போ எனக்கு பாதாளம்னு சொன்ன சரியான ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அறிவு எனக்கு அன்னைக்கு இல்லை. பாதாளம்னு சொல்லக்கூடிய இது அது எந்த இடம், அது எப்படிப்பட்ட இடம்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவு எனக்கு அன்னைக்கு எனக்கு இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் நான் அந்த ஆவியோட சொல்லுவேன், அந்த ஆவியோட நான் பேசுவேன், நான் இன்னைக்கு தற்கொலைக்கு வரமாட்டேன், நாளைக்கு நான் வாரேன்னு சொல்லுவேன். ஒரு நாள் நைட்டு
12 மணிக்கு என்னோட ரூமில் உள்ள கதவை நான் திறந்துட்டு அந்த தற்கொலை ஆவி சொல்லுது, நீ என் கூட வா, உன்னை நான் ரயில்வே ட்ராக்கில் நிறுத்தி உன்னை நான் அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லுது. அப்படி இருக்கும்போது நான் நள்ளிரவு 12 மணிக்கு சரின்னு சொல்லிட்டு சம்மதிச்சுட்டு என்னுடைய டோரை திறந்து, ரூம் டோரை திறந்து என்னுடைய ஹாலில் வரும்போது எங்கள் அம்மா அந்த டோர் திறக்கிற சவுண்டு கேட்டு அவங்க கேட்குறாங்க, நீ எங்கடா போகிற? அந்த நைட்டு 12 மணிக்கு 12:15 மணிக்கு நீ எங்கே போகிறேன்? அது என்ன ஒரு ஆவி கூப்பிடுது, நான் அந்த ஆவிக்கு பின்னாடி போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னு அம்மா சொன்னாங்கடா, இது அதிகாலை நள்ளிரவு 12-12:15 மணிக்கு எங்கடா போகிறேன்னு சொல்லி வீட்டில் படுடான்னு சொல்கிறாங்க. அப்படி நான் வீட்டில் படுக்கிறேன். அப்படி ஒன்று அந்த ஆவிகிட்ட சொல்கிறேன், அப்போ நான் நாளைக்கு வாரேன்னு சொல்கிறேன். மறுபடியும் அந்த ஆவி என்னை நீ இப்போ ஃபேனில் தூக்கு போடுன்னு அடுத்த நாள் சொல்லுது. அப்படியே சொல்லுது. நான் அப்படியே இருக்கும்போது என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாமல், ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவனாய், ஒரு மெண்டல் பிடித்தவனாய், மன அழுத்தம் பிடித்தவனாய், யார்ட்டையும் பேசாமலே சில மாதங்கள் நடக்க ஆரம்பித்தேன். அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா ஜாதகத்தை கொண்டு ஒரு ஜோசியக்காரன்ட எங்கள் அம்மா ஜாதகத்தை கொண்டு போகிறாங்க. என்னுடைய மகனுக்கு இந்த ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கன்னு. உடனே அந்த ஜோசியக்காரர் ஜாதகத்தை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் மகன் சுவிசைடு செய்து, தற்கொலை செய்து உங்கள் வாழ்க்கையை அவன் முடித்து போகிற சூழ்நிலையில் இந்த ஜாதகத்தினுடைய பலன் தற்கொலை பண்ணி அவன் சாகணும். அதுதான் இந்த ஜாதகத்தினுடைய பலன். ஆகவே அந்த ஜாதக பலன்படி அவன் தற்கொலை பண்ண போகிறான், அவனை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா அழுதுட்டு அது வரைக்கும் நான் தற்கொலை பண்ண போகிறத யாருக்குமே தெரியாது. எங்கள் அம்மா அழுதுட்டு சொல்கிறாங்க, நீ என்னடா பண்ண போகிற? தற்கொலை பண்ண போறியா அப்படின்னு கேட்டுட்டு நீ எங்கடா போகிறேன்னு சொல்லி ரொம்ப என்ன கேட்டாங்க. ஆனால் அம்மா கிட்ட எனக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாமல் ரொம்ப தடுமாறி வேதனைப்பட்டு அப்படியே நான் ஒடுங்கி என் தாயிடத்தில் தற்கொலை பண்ண போகிறது முடிவு உண்மைதான் அப்படின்னு சொன்னேன். அவங்க ரொம்ப வேதனைப்பட்டாங்க. என்னுடைய நிலைமை எல்லாமே ஜோசியக்காரர் சொல்கிறாங்க, சாமியாடிகள் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஒரு தீர்வாட்டு எனக்கு ஒரு தீர்வு அமையலை. இப்படிப்பட்ட நிலையிலே நான் ஒரு நாள் எப்படியோ ஒரு மெண்டல் பிடித்தவனா அப்படியே நடக்கிறேன். வீடை விட்டு இறங்கி வெளியே நடக்கிறேன். அப்படி நடந்துட்டு இருக்கும்போது நான் ஹிந்து மார்க்கத்தில் இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னா, எனக்கு இந்த கிறிஸ்தவ மக்களை பிடிக்காது. நான் ஹிந்து மார்க்கத்தில் இருக்கும்போது எனக்கு கிறிஸ்தவங்களே பிடிக்காது. ரொம்ப கிண்டல் பண்ணுவேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஜெப கூடாரம் இருக்குது. அது ஒரு ஏழை பாஸ்டர் ஒரு ஓலை செட்டில் 4-5 சகோதரிகள் இருந்து எப்போதும் ஜெபித்துட்டே இருப்பாங்க. அப்போ எப்போவுமே அந்த ஜெப கூடாரத்தை கிட்ட போனோடனே நாங்கள் கிண்டல் பண்ணுவோம். அங்கே சகோதரிகள் மாதிரி வருவாங்க. அவங்கள பார்த்து உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, ஏசு ஸ்தோத்திரம் அல்லேலூயா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாங்கள் கேவலமாக கிண்டல் பண்ணுவோம், ரொம்ப ஏளனம் பண்ணுவோம். அவங்க எல்லாம் பயந்து போய் நிற்பாங்க. ஒரு கட்டத்தில் அந்த ஓலை செட்டையெல்லாம் நம்ம பிரித்து அப்புறப்படுத்தணும், இங்கே அப்படி ஜெபக்கூடமை இருக்கக்கூடாது அப்படின்னு கூட முடிவெடுத்து நிறைய அந்த ஆவிக்குரிய சபையில் ஆராதிக்கிற மக்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நான் கேலி பண்ணுவேன், ரொம்ப நான் கிண்டல் பண்ணுவேன். என்னுடைய தெய்வம் தான் பெரிய தெய்வம், இயேசு என்ன தெய்வமா? நான் இயேசு செத்து போனார், அவர் உயிரோடு எழும்பினார், இதில் நீங்கள் பொய் சொல்கிறீங்க, அதெல்லாம் நடக்காத ஒரு சம்பவம். இயேசு எங்கே வந்தார்? இயேசு எப்படி சிலுவையில் அரைஞ்சாங்களா? அவர் அப்படியே இறந்திருப்பார், அவர் அவர் உயிரோடு எழுந்திருக்க மாட்டார், நீங்கள் பொய்யா சொல்கிறீங்க, நீங்கள் ஜனங்களையெல்லாம் இப்படி ஏமாத்துறீங்க அப்படி ரொம்ப நான் வாக்குவாதம் பண்ணுவேன். என்கிட்ட நிறைய பேர் சுவிசேஷம் சொல்லக்கூடிய மக்கள் எல்லாம் நிறைய பேர் ஆண்டவரை பற்றி சொல்லுவாங்க. எனக்கு நல்ல பேச்சு திறமை அப்போ இருந்துச்சு, நல்ல பேச்சு திறமை எனக்கு உண்டு. என்னுடைய பேச்சு திறமையினால் அவங்கள எல்லாம் ஓட துரட்டிடுவேன். நான் பேசி அவங்க ஒரு வசனம் சொன்னாங்கன்னா நான் ஹிந்து மார்க்கத்தில் அநேக காரியத்தை சொல்லி அவங்கள ஓட துரத்திடுவேன். அவங்க சொல்லுவாங்க, சுவிசேஷத்தினால இவனை ரட்சிக்க முடியாது, இயேசுவே இவனை சந்திச்சாதான், இயேசுவே இவனுக்கு பவுலை போல இயேசுவே இவனை சந்திச்சாதான் இவன் ரட்சிக்கப்படுவானே தவிர சுவிசேஷம் சொல்லி ரட்சிக்க முடியாது, நம்ம இவனுக்காக ஜெபிக்க மட்டும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம இவனுக்காக ஜெபிப்போம்,
அப்படின்னு சொல்லிகிட்டே போயிடுவாங்க. அப்போ நான் இந்த மாதிரிப்பட்ட தற்கொலையோடும் வாழ முடியாத சூழல் நடக்கும்போது இந்த மக்கள் எல்லாம் கேள்விப்பட்டு அந்த ரங்கத்தில் எனக்காக ஜெபிக்கிறாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் அவங்க என்னை சந்தித்து சொன்னாங்க. அவங்க பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க, கடுமையாக ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த சிஎன் பரமேஸ்வரனை நீ ரட்சிக்கணும், நீர் ஜீவனுள்ள தெய்வம் ஆண்டவரே, உம்மை எவ்வளவு அந்த நாவாலை அவன் தூசிச்சான், தெய்வ பிள்ளைகளை எவ்வளவு கேவலமாக பேசினான், ஆண்டவருடைய பிள்ளைகளை எவ்வளவு கொடுமைப்படுத்தினான். ஆண்டவரே, நீர் யார் என்பதை இவன் அறியணும் ஆண்டவரே, நீர் எப்படிப்பட்ட தெய்வம் என்பதை இந்த பிரமேஸ்வரன் அறியணும் ஆண்டவரே, பாவிகளை ரட்சிப்பதற்காய் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தீரப்பா ஆண்டவரே, அப்படிப்பட்ட மக்களையெல்லாம் ரட்சியும் ஆண்டவரே, சந்தியும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் கடுமையான ஜெபம். அந்த ஜெபத்தை ஒரு சகோதரன் சொல்லியிருக்கிறான், பிரமேஸ்வரனை இயேசு தொடுவது வரைக்கும் என் ஜெபத்தை நான் நிறுத்த மாட்டேன்னு. அவ்வளவு கடுமையாக அந்த சகோதரன் ஜெபிக்கிறாரு. ஆனால் இவங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்கணும்னு அந்த ஒரு நிலையில் தேவன் என்னை சந்திக்க ஆரம்பிக்கிறார். என்னுடைய தற்கொலைக்கு நேராக போயிட்டு இருக்கிறேன். அப்படி தற்கொலைக்கு போயிட்டு இருந்தால் கூட என்னுடைய சாமிகளை நான் வெறுக்கவே இல்லை. கடைசி நேரம் வரைக்கும் என் சாமியை கும்பிட்டுட்டு தான் இருக்கிறேன். கடைசி நேரம் வரைக்கும் என் சாமிகிட்ட பூஜை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என்னால் முடியாத கட்டத்தில் போய் வேண்டுதல் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் கடைசியாக ஒரு நாள் என்னுடைய இந்து தெய்வத்தை சொன்னேன், நான் இனிமேல் நாளையிலிருந்து நான் பூஜை பண்ண வரமாட்டேன், நாளையிலிருந்து இங்கே விளக்கேற்ற வரமாட்டேன், நான் என்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ள போகிறேன், நான் தற்கொலை செய்ய போகிறேன், இனிமேல் நான் பூஜை பண்ண வரமாட்டேன், நீங்கள் என்னை கைவிட்டுட்டீங்க, எல்லாம் என்னை கைவிட்டுச்சு, நான் தற்கொலை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் தற்கொலை பண்ணுறதுக்கு நடந்து போகும்போது தான் ஒரு பரத்திலிருந்து ஒரு சத்தம் எனக்குள்ள தொனிக்குது. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று ஒரு சத்தம் எனக்குள்ள கேட்டுட்டே இருக்குது. திரும்ப திரும்ப அந்த சத்தம் எனக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கிறது. நான் திரும்ப அந்த சத்தம், என்னை நோக்கி கூப்பிடு, என்ன நீ தேடு, என்னிடத்தில் வா, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை, என்னிடத்தில் நீ வா, என்னிடத்தில் நீ வா அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்குது. இது எங்கே அந்த சத்தம் கேட்குறது? அது வரைக்கும் நீ தற்கொலை செய்ன்னு சொல்லி இருதயத்தில் பேசிகிட்டு இருந்த அந்த தற்கொலை செய் வா போன்னு சொன்ன சத்தம் நின்றுச்சு. அதுக்கப்புறமா பேசுது, நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர், என்னிடத்தில் வா. நான் அப்படியே நின்றுட்டு இருக்கிறேன். நின்றுட்டு இருக்கும்போது அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு நான் தூங்கிட்டு இருக்கும்போது அநேக தரிசனங்கள் எனக்கு அப்போ தான் என்னுடைய ஆண்டவர் சந்திக்க ஆரம்பிக்கிறார். அநேக தரிசனங்களை நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். அநேக தரிசனங்களை பார்த்து இது என்னதுன்னு சொல்லி அப்படியே என்கிட்ட ஒரு ஆள் சொன்னது மாதிரி, நீ சர்ச்சைக்கு வா அப்படின்னு கூப்பிட்டது மாதிரி ஒரு ஆள் கூப்பிடுது. அப்படி இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையை நான் அந்த இரவிலே நான் இயேசுவுக்கு அர்ப்பணித்தேன். நான் இயேசுவே என்கிட்ட பேசிட்டாரு. சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னோடு கூட பேசிட்டாரு. பாவியாகி என்னை தேடி இயேசு வந்தார். நீதிமான்களை அல்ல, நான் பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று சொன்ன தேவன், நான் மரித்து போவதற்கு ஆண்டவர் விருப்பம் இல்லை. ஏன்னா அந்த ஜனங்கள் எல்லாம் ஜெபிச்சிருக்கிறாங்க, உம்மை ஆண்டவரை தூசித்த மகன், எங்களையெல்லாம் நிந்தித்த மகன், இவனுடைய நாவில் நீர் தெய்வம்னு சொல்லி நாங்கள் கேட்கணும். அந்த பரமேஸ்வரன் வாயில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம்னு சொல்கிறத நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே. அப்போ ஒரு சகோதரன் இப்படி ஜெபிச்சிருக்கிறாரு, அந்நிய தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டி பேசுகிற இந்த மகனை என் தேவன் சந்தித்து ரட்சிப்பீர். ஆனால் உம்முடைய நாமத்தை இந்த மகன் பேசுகிற பொழுது உம்முடைய நாமம் எவ்வளவு மகிமைப்படும்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே அந்த ஜெபம் என்னை தொட ஆரம்பித்தது. அவருடைய ஜெபந்தான் நான் தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினதுனால பவுல போல தேவனுடைய ஜனங்களை நான் துன்பப்படுத்த ஆரம்பித்த உடனே தேவன் என்னை சந்திக்க ஆரம்பிக்கிறார். தேவன் என்னை அருமையாய் ரட்சித்தார். நான் ஆலயத்துக்கு போகும்போது எங்கள் பக்கத்து வீட்டிலேருந்து ஆவிக்குரிய சபையில் போகக்கூடிய ஒரு சகோதரன்ட்ட கேட்டேன், நான் நாளைக்கு நீங்கள் போகிற அந்த பெந்தேக்கு சபைக்கு வாரேன். அவர் சொன்னார், நீ அங்கே வர வேண்டாம், நீ அங்கே கிண்டல் பண்ணுறதுக்கு வார, நீ ஏளனம் பண்ணுறதுக்கு வார, நீ எத்தனையோ சபைக்கு போகிற சபையில் உள்ள போதகரை விசுவாச மக்களை எவ்வளவு கேலி பண்ணினவன் எனக்கு தெரியும், நீ அங்கேயும் கேலி பண்ணி கலாட்டா பண்ணுறதுக்கு நீ வாரேன். நான் இல்லை, தேவன் என்னை நேத்தைக்கு சந்திச்சாரு, உங்கள்
நீங்கள் சேவிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னோடு பேசினார். என் வாழ்க்கையை இயேசு மாற்றிவிட்டார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவனை எல்லாம் ஒளிந்து போயிட்டுன்னு வேதம் சொல்லுது. நான் நேற்றையிலிருந்து கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன். நான் நேற்றையிலிருந்து ஒரு புதிய சிருஷ்டியாய் தேவன் என்னை மாற்றி இருக்கிறார் அப்படின்னு நான் சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி பார்க்குறேன். அவங்க நான் கூட்டிகிட்டே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நீ சொல்கிறதெல்லாம் பொய், நீ ஏமாத்துற, நீ அங்கே வந்து கிண்டல் பண்ண வருவ. இல்லை, நான் கிண்டல் பண்ண மாட்டேன். வேண்டா வெறுப்பா என்னை அங்கே சபைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க விட்டுட்டு அவங்க முன்னாடி ஓடிட்டாங்க. நான் ஏதாவது கலாட்டா பண்ணேன்னா அவங்க கூட்டிகிட்டு வந்த ஆள் கலாட்டா பண்ணுறேன்னு சபையில் உள்ளவங்க அவங்கள என்னை திட்டிடுவாங்கன்னு சொல்லி என்னை வாசலில் விட்டுட்டு அவங்க ஓடிட்டாங்க. எனக்கு அதுவரை இப்படி ஒரு சபையில் போய் எங்கே உட்காரணும், எங்கே போய் இருக்கணும் எனக்கு எதுவுமே தெரியும். நான் அப்படி வெளியில் நின்று சபையை பார்த்துருக்கிறேன்னு தவிர சபைக்கு உள்ளே நான் காலடி எடுத்து வச்சது கிடையாது. ரோட்டில் போகும்போது பார்த்துட்டு போயிருக்கிறேன். அப்போ அந்த சபைக்கு உள்ளாடி நான் படிக்கட்டில் உள்ளே போகும்போது நான் ஃபஸ்ட்டாக போனது வந்து முதல் அடி எடுத்த சபை வந்து நான் கருங்கல் இயேசு நம்மோடு சபை. அந்த சபைக்கு தான் ஃபஸ்ட்டாக போனேன். அப்போ அந்த சபையில் வந்து அந்த என்ட்ரன்ஸில் வந்து 2 சகோதரிகள் வந்து வரவேற்றுட்டே நின்னாங்க. வர்றவங்களெல்லாம் கையெடுத்து கும்பிட்டு வாங்க பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் அப்படின்னு கும்பிட்டுட்டே இருந்தாங்க. என்னை பார்த்த உடனே வாங்க பிரதர் பிரைஸ் தி லார்ட் சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியாது, எங்கள் வீட்டிலேருந்து அந்த சபை இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் சபை இருக்கிறது. அதனால எங்கள் ஊரில் உள்ள சபைக்கு போகிறதுக்கு எனக்கு வெக்கம். ஏன்னா எங்கள் ஊரில் உள்ள சபையில் உள்ள அநேக மக்களை நான் கேலி பண்ணி கிண்டல் பண்ணதுனால எங்கள் ஊரில் உள்ள சபைக்கு எனக்கு போகிறது ரொம்ப வெக்கமாய். நம்ம இந்த சபையை பார்த்து கிண்டல் பண்ணி சபை மக்களை பார்த்து ஏளனம் பண்ணிட்டு இங்கே போக வேண்டாம், ஒழிச்சு நம்ம போகணும்னு சொல்லி அந்த சபையில் போகக்கூடிய சகோதரனை பார்த்து கேட்கும்போதும் அவர் சொல்கிறாரு, நீ சபைக்கு வர வேண்டாம், அங்கே வந்து கிண்டல் பண்ணுவேன், கேலி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அப்புறமாட்டுக்கு ரொம்ப வேண்டா வெறுப்பாக என்னை கூட்டிகிட்டு போய் நான் சபை வாசலுக்குள்ள நான் போகிறேன். சபை வாசலுக்குள்ளே போகும்போது அங்கே தேவனை வந்து பாடி துதித்து ஆண்டவர் ஆராதிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் என்னை அந்த ஆராதனை வேளையில் என்னை தொடுறாரு. அந்த ஆராதனை வேளையில் ஆண்டவருடைய வல்லமையை நான் உணர்றேன், ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் உணர்றேன். அந்த ஆராதனை நேரத்தில் என்னை வந்து அலக்கழித்த தற்கொலை நாவி அந்த ஆராதனை வேளையில் 1.5 மணி நேரத்திலே அந்த தற்கொலை நாவி என்னை விட்டு வெளியிலே போயிடுச்சு. அந்த தற்கொலை நாவி வெளியிலே போன உடனே எனக்கு பெரிய சந்தோஷம். என்னுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு பெரிய பாரம் போனது மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம். நான் உறுதியாக முழங்கால் படி போட்டுட்டேன். இயேசுவே, நீரே மெய்யான தெய்வம் ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, உமக்கு விரோதமாக எவ்வளவு பாவம் செய்தேன் ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் உண்மை நான் ஏளனம் பண்ணினேன் ஆண்டவரே, நீங்கள் செத்துப்போன கடவுள்னு சொன்னேன் ஆண்டவரே, நீங்கள் உயிரோடு எழும்பல்லேன்னு சொன்ன ஆண்டவரே, இயேசுவேன்னு சொல்லி நீ வெளிநாட்டு கடவுள்னு சொன்ன ஆண்டவரே, எவ்வளவு நான் கீழ்த்தரமாக நான் உங்களை பேசினேன் இயேசு ராஜா. உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளை கீழ்த்தரமாக பேசினேன், ஊழியக்காரங்களை கீழ்த்தரமாக பேசினேன் ஆண்டவர். எல்லாத்தையும் மன்னிங்க ஆண்டவரே, எல்லாத்தையும் மன்னிங்க ஆண்டவர், உம்முடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரேன்னு சொன்ன உடனே என்ன ஒரு கர்த்தருடைய வல்லமை என்னை வந்து மூட ஆரம்பித்தது. அப்படியே என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்க ஆரம்பித்தேன். அப்புறமா நாட்கள் கடந்து போக ஆரம்பித்தது. சில மாதங்களிலே ஆண்டவர் எனக்கு பரிபூர்ணமான விடுதலை தந்தார். மருத்துவரால் குணமாக்க முடியாத வியாதி, நான் சேவித்த என்னுடைய இந்து தெய்வங்களால் குணமாக்க முடியாத அந்த கொடிய வியாதியை குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி யாராலையும் விடுதலை ஆக்க முடியாத நான் 5 ஆண்டுகள் போராடின அந்த போராட்டத்துக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு பெரிய ஒரு விடுதலை எனக்கு கொடுத்தார். அதிலிருந்து என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு சந்தோஷம் வர ஆரம்பித்தது. என்னுடைய தற்கொலையின் வாழ்வு, என்னுடைய துன்மார்க்கமான வாழ்வு, நான் நல்ல மது அருந்தக்கூடிய பழக்கத்தில் இருந்தேன். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நான் நண்பர்களோடு சேர்ந்து நல்ல மதுவும் அருந்துவேன், நல்ல போதை பாக்கெல்லாம் போட ஆரம்பித்தேன். நான் ஏசப்பாவை சொந்த ரட்சனை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த போதை பழக்கத்துக்கு ஏசப்பா எனக்கு ஒரு வெறுப்பை கொடுத்தாங்க. அந்த மதுன்னு நினைச்சாலே ஒரு
ஒரு ஓமிட்டிங் தன்மை எனக்குள்ளே வர ஆரம்பிச்சு, அந்த மதுவுக்கு மேலே ஏசப்பா எனக்கு ஒரு வெறுப்பை கொடுத்தாங்க. யாராவது மது அருந்திட்டு என் பக்கத்தில் பேசினாங்கன்னு சொன்னால் அந்த மதுவுக்கு வாடை கேட்டினா எனக்கு ஓமிட்டிங் வரும், எனக்கு வாந்தி வந்துடும். உடனே சொல்லுவேன், சாரி பிரதர், உங்களுடைய மது வாடை எனக்கு வந்து வாந்தி வருது, சற்று தள்ளி நில்லுங்கன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு தேவன் எனக்குள்ள வாசம் பண்ண, அவர் ஒரு பரிசுத்தம் உள்ள தெய்வம். அந்த பரிசுத்தம் உள்ள தெய்வம் நம்மிடத்தில், நான் அவர்களுக்குள் உலாவி அவர்களுக்குள் வாசம் பண்ணி அவர்களுக்குள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த ஆண்டவர் எனக்குள்ள வந்து வாசம் பண்ணி எனக்குள்ள வந்து உலாவும் போது அந்த பாவங்கள் எல்லாம் எனக்கு ஒரு வெறுப்பாக ஆரம்பித்தது. அந்த பாவ சிற்றின்பங்கள் எனக்கு ஒரு வெறுப்புத்தன்மை ஆரம்பித்து நான் ஆண்டவரை ஆழமாக பற்றி கொண்டேன். நான் செபிக்க ஆரம்பித்தேன். முதல்ல எனக்கு அந்த பாஸ்டர் வந்து ஒரு பைபிள் கொடுத்தாங்க. அந்த பைபிளை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்தேன். அந்த பைபிளை அப்படியே ஓப்பன் பண்ணானா யோவான் சுவிசேஷம்னு அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த யோவான் சுவிசேஷத்தில் அந்த வார்த்தையை தொடர்ந்து படிக்கிறேன். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்போ எனக்குள்ள ஆண்டவர் வந்து இருக்கிறத அந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த அதிகாரத்தை தொடர்ந்து படிச்சுட்டு வரும்போது அப்போதான் என்னுடைய தற்கொலையினுடைய எண்ணத்துக்கெல்லாம் ஆண்டவர் வசனத்தை கொண்டு எனக்கு பேசிட்டு இருக்கிறாரு. அந்த வேத பகுதி ஒவ்வொரு பகுதியாக நான் படிக்க ஆரம்பித்த பொழுது யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, திருடன் திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கு வருகிறானே அன்றி அவன் வேறு ஒன்றுக்கும் வரான். யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடன் திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கு வருகிறானே அண்டி அவன் வேறு ஒன்றுக்கும் வரான். அப்ப எனக்கு அந்த திருடன் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்னை கொல்ல வந்தான், அழிக்க வந்தான். அப்ப நான் ஆண்டவர் அடுத்த வசனம் அந்த 11வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன்னு ஆண்டவர் சொல்றாரு. தொடர்ந்து படிக்கும்போது என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, அவைகள் ஒரு காலம் கெட்டு போவது இல்லை, அவைகளை ஒருவனும் என் கரத்திலிருந்து பறிக்க முடியாதுன்னு ஆண்டவர் ஆழமா சொல்றாரு. அப்படி ஆண்டவர் அநேக வார்த்தைகளை கொடுத்து 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 நான் அதிகமா ஜெபிக்க தெரியாது. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், நான் பாவி, இயேசுவே ஸ்தோத்திரம், நான் பாவி, இப்படியே தான் சொல்லிட்டு இருப்பேன். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஜெபிக்கக்கூடிய வார்த்தை ஏசப்பா எனக்கு நாவலில் தர ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் நான் வந்து பல நாட்கள் பிறந்ததுலேருந்து நான் வந்து 24 வயது வரைக்கும் அந்த அந்த நான் வந்து அறியாத அந்த தெய்வத்தினுடைய நாமத்தை நான் சொன்னதுனால நான் ஜெபிச்சாலும் அந்த வார்த்தை திடீர்னு வாயில் வந்துடும். அந்த ஒரு வார்த்தை திடீர்னு வந்துடும். ஏன்னா நான் அந்த தெய்வத்தை 24 ஆண்டுகளும் அந்த நாமத்தை சொல்லி நான் கும்பிட்டதுனால வந்துடும். அப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் முழங்கால் படி போட்டு சொன்னேன், ஆண்டவரே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவனை எல்லாம் ஒளிந்து போன எல்லாம் புதிதாயுதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்போ வந்து அந்த அந்த நாம இனி எனக்கு வாயில் வந்துடக்கூடாது. 24 ஆண்டுகள் தொடர்ந்து சொல்லிட்டேன், ஆண்டவரே நீங்கள் தான் என்னை மறக்க வைக்கணும், நாவிலிருந்து அது வராதபடி மறக்க வைக்கணும். அதுக்கப்புறம் அது வரவே இல்லை, அந்த ஒரு வார்த்தை கூட வரவே செய்யாது. அதுக்கப்புறம் இயேசுவே மை துதிக்கிறேன், மை ஸ்தோத்தரிக்கும், ஆராதிக்கிறேன், மகிமைப்படுத்தி, நல்லவர் வல்லவர், நீ ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், நீ துதிக்கப்படத்தக்கவர், எல்லா தேவர்களிலும் மேலான தேவன், ரட்சிப்பை கொடுக்கிற தேவன், நன்மையான ஈவுகளையும் பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது, நீர் நன்மை செய்கிற தேவன் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையில் 2 காரியத்தை கற்றுக்கொண்டேன். ஒன்று, ஜெப வாழ்க்கையை கற்றுக்கொண்டேன். நம்முடைய ஜெப வாழ்க்கையை கற்றுக்கொண்டேன். ஏன்னா நான் அன்னுதினமும் போய் நான் பூஜை பண்ணி நான் அந்த இது பரிகாரம் பண்ணுறதுனால எனக்கு ஈஸியாக ஜெபிச்சிடலாம். ஏன்னா அங்கே நான் இந்த மாதிரி பண்ணி ட்ரைனிங் வந்ததுனால ஜெபிக்கிறதெல்லாம் எனக்கு அந்த நேரமெல்லாம் எனக்கு கரெக்டாக அமைஞ்சிரும். அதே 6 மணி, அங்கே 6
6:30 மணிக்கு பூஜைக்கு போகிறது மாதிரி ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் 6:30 மணிக்கு என் வீட்டில் உள்ள மொட்டை மாடியில் போய் முழங்கால் படி போட்டு பல மணி நேரம் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து துதித்து மகிமைப்படுத்த ஆரம்பித்தேன். பல மணி நேரம் தேவனை துதித்து மகிமைப்படுத்தி ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஆவியானவர் அக்கினியாக இறங்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் நான் வேதத்தை அதிகமாக தியானிக்க ஆரம்பித்து அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் சொல்லுவேன். ஆண்டவர் சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தங்களை பிடிச்சி நான் ஜெபிப்பேன். வாக்குத்தத்தங்களை பிடிச்சி ஜெபிச்சு ஆண்டவருடைய கிருபைகளை பெற்றுக்கொண்டேன். ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டேன். ஆண்டவருடைய வரங்களை நான் பெற்றுக்கொண்டேன். அப்படி இருக்கும்போது எங்களுடைய வீட்டு பக்கத்துல எல்லாம் ஒரு வீட்டில் வந்து ஒரு நண்பனுடைய வீட்டில் வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா, எல்லாரும் இந்த நாங்கள் ரட்சிக்கப்பட்ட சர்ச்சுக்கு போகிற சகோதரங்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து தேசத்திற்காக ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஒவ்வொரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும் 2.5 மணி நேரம் தேசத்திற்காக குறிப்பை சொல்லி ஜெபிக்க ஆரம்பிப்போம். தேசத்தில் உள்ள ஊழியங்களுக்காய், தேசத்தில் உள்ள சபைகளுக்காய், ஆத்துமக்கள் ரட்சிப்புக்காய், தேசத்தின் எழுப்புதலுக்காய் நாங்கள் அப்படி ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஒரு 10 பேர் ஜெபிக்க ஆரம்பித்தது 15 பேர், 20 பேர், 25 பேர், 30 பேர், அப்படியே நாங்கள் டெய்லி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஜெபிக்க ஆரம்பித்தோம். இந்த தேசத்திற்கு நான் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே ஆண்டவர் என்ன அந்த இடத்துலேருந்து ஊழியத்துக்கு என்ன வேறு பிரிக்கிறாரு. அந்த இடத்துலேருந்து ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு என்ன வேறு பிரித்து எடுக்கிறாரு. அந்த இடத்துல ஜெப நடத்துவதற்கு அங்கே எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. அந்த வாய்ப்பை வந்து நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாய்ப்பை வந்து நான் சரியாக பயன்படுத்தணும். இந்த வாய்ப்பில் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால் நான் உங்களுக்காக பிரகாசிக்க முடியாது. கிடைச்ச வாய்ப்பை வந்து நான் பயன்படுத்தினா அநேகருடைய கண்கள் காணும்போது எனக்கு ஒரு ஊழியத்தில் ஒரு அடுத்த பகுதி எனக்கு அமைய ஆரம்பிக்கும்னு ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சேன். அதே மாதிரி எனக்கு ஜெபம் நடத்துறதுக்கு ஒரு பகுதியை கொடுத்தாங்க. ஒரு 1.5 மணி நேரம் ஜெபம் நடத்துகிற நான் குறிப்பு சொல்லணும், மற்றவங்க சேர்ந்து ஜெபிக்கணும், தனியாக அடுத்தது ஒருத்தர் ஜெபிக்கணும். இந்த மாதிரி நான் வித்தியாசமான நல்ல நல்ல குறிப்புகளை எல்லாம் நான் நோட்ஸ் எடுத்து நான் கொடுக்க ஆரம்பித்தேன். இந்த காரியத்துக்காக ஜெபிப்போம், இந்த காரியத்துக்காக ஜெபிப்போம். இப்படி ஜெபிக்கும் போது அநேக ஒரு மாற்றம் அந்த இடத்துல உண்டாக ஆரம்பித்தது. அப்புறம் அநேக மக்கள் வந்து ஆண்டவரை அறியாத மக்கள் வந்து அந்த ஜெபிக்கக்கூடிய இடத்துல உட்கார ஆரம்பித்தாங்க. அவங்க வந்து நாங்களும் உங்கள் மீட்டிங் வரலாமான்னு கேட்பாங்க. தாராளமாக நீங்கள் வாங்கலாம். இயேசு ஒருவரையும் புறக்கணியாத தேவன், அவர் மனதுருக்கத்தில் மகத்துவம் உள்ள தேவன், அவர் ஒருவரையும் புறக்கணியாதவர். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஏன் ஆண்டவரே உங்களை புறக்கணிக்காமல் இருக்கும்போது, இயேசுவே உங்களை புறக்கணிக்காது இருக்கும்போது நாங்களே உங்களை புறக்கணிக்கணும்? தாராளமாக வாங்க, நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் இங்கே ஜெபம் நடத்தும் போது கடைசியாக குறிப்பெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவங்க பிரச்சனையை சொல்லும்போது, அவங்களுக்கு ஜெபிக்கும் போது அவங்களுடைய அசுத்த ஆவிகள் ஓட ஆரம்பிச்சுது. அவங்களுக்குள்ள வியாதிகள் மறைய ஆரம்பிச்சு, அவங்களுக்கு நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செய்ய ஆரம்பிச்சாரு. அவங்க வந்து ஆண்டவரை அறியாததுனால இந்த மாதிரிப்பட்ட அற்புதம் அவங்களுக்கு நடந்த உடனே அவங்க இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே வளர்ந்து வர ஆரம்பிச்சுது. அந்த இடத்துல நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த இடத்துல இருந்து கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதில் எனக்கு அடுத்த வாய்ப்பு ஆண்டவர் தர்றாரு. ஜெபம் நடத்துவதற்கு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்துட்டு அதில் கர்த்தர் என்ன அக்கினியாய் பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. அதுக்கு அடுத்தபடியாட்டு இந்த மாதிரி தேவ செய்தி கொடுப்பதற்கு ஆண்டவர் எனக்கு அந்த இடத்துல ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அந்த இடத்துல நான் செய்தி கொடுக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் என்கிட்ட வல்லமையாக இடைபட ஆரம்பித்தார். கர்த்தர் என்ன அக்கினியாய் நிரப்ப ஆரம்பித்தார். ஆண்டவர் என்னோடு கூட அநேக காரியங்கள் பேச ஆரம்பிப்பார். ஆவியானவரே செய்தி நேரத்தில் வெளிப்பட ஆரம்பித்தார். பவுல் சொல்கிறார், நாங்கள் ஒரு இடத்துல கற்றதும் இல்லை பெற்றதும் இல்லை, தேவனே எங்களுக்கு வெளிப்படுத்தினார்னு சொன்ன மாதிரி நான் ஆண்டவர்கிட்ட நல்லா தாழ்த்துவேன். ஆண்டவரை நான் படிப்பறை இல்லாதவன், நான் பேத ஆண்டவரே, நீங்கள் எனக்கு சொல்லி கொடுக்கலைன்னா யார் ஆண்டவரே எனக்கு சொல்லி கொடுப்பாங்க? நான் பேத, நான் படிப்பறிவு இல்லாத ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் தெரியாத ஆண்டவரே, நான் ஒரு 10ஆம் வகுப்பு மட்டும்தான் படிச்சிருக்கிறேன் ஆண்டவரே, அதுக்கு பிறகு 1 இயரில் ஒரு ஐடியை மட்டும் படிச்சிருக்கிறேன் ஆண்டவர், அதெல்லாம் சொல்லும்படியான படிப்பு என்கிட்ட இல்லை ஆண்டவரே, எனக்கு அறிவு இல்லை ஆண்டவரே, நான் எதுவும் ஏடாக்கூடமாக பேசிட்டேன்னா ஒரு தூர உபதேசமாக மாறிடு ஆண்டவரே, என்னுடைய நாவில் நீங்கள் பேசணும் ஆண்டவரே, உங்களுக்குள்ளே இருந்து நான் வல்லமையாக கிரியை நடப்பிப்பேன், பேசுவது நீங்கள் அல்ல உங்களில் பிதாவின் ஆவியானவர் சொன்னீர் ஆண்டவரே. என்னை நான் தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட எவ்வளவு தூரம் நான் சரண்டர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஆண்டவர் பாதத்தில் போய் விழுந்துருவேன். ஒரு செய்தி கொடுக்க நான் போகணும்னு சொன்னால் இன்னைக்கு வரைக்கும் நான் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து விழுந்து கிடந்துருவேன். ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் தெரியாத ஆண்டவர், நான் பாவி ஆண்டவரே, நான் படிப்பறை இல்லாத, நான் பேத ஆண்டவரே, நீர் எனக்கு சொல்லிக் கொடு ஆண்டவரே. எப்படிப்பட்ட மக்கள் என்ன சூழ்நிலை சபையில் வந்து உட்கார்ந்துருக்கான்னு
எனக்கு தெரியாது, நான் மனுஷன் ஆண்டவரே, நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன், மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறிந்திருக்கிற தேவன், உள்ளம் திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன், எனக்கு ஆராய்ந்து அறியக்கூடிய அறிவு எனக்கு இல்லை ஆண்டவர், நான் மனுஷன் ஆண்டவர்னு சொல்லி எவ்வளவு தூரம் என்ன ஆண்டவற்றை சரண்டர் பண்ணி தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தூரம் ஆண்டவற்றை நான் விழுந்துருவேன். அந்த விழுந்த உடனே நான் கொஞ்சம் வசனத்தை தியானிச்சுட்டு ஸ்டேஜில் போய் நிற்கும் போது ஆவியானவர் என் மீது பலமாக இறங்கிடுவார். ஆண்டவர் என் பலமாக இறங்கிடுவார். செய்து முடித்த உடனே மக்கள் சொல்லுவாங்க, உங்கள் வார்த்தையினால் நாங்கள் தொடப்பட்டோம், நான் கவலையோடு வந்து உட்கார்ந்தோம், பாரத்தோடு வந்து உட்கார்ந்தோம், கண்ணீரோடு வந்து உட்கார்ந்தோம், அப்புறம் உங்கள் இந்த செய்தினால் எங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. உடனே நான் ஆண்டவருக்கு மகிமைப்பா, அப்பிரோஜனமான ஊழியக்காரன், கடமை செய்ய நான் வந்தேன், நீங்கள் கிரியை செஞ்சிட்டீங்க ஆண்டவரே, நீங்கள் தான் வெளிப்பட்டீங்க ஆண்டவரே, இந்த பிரம்மேஸ்வரனை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாத ஆண்டவரே, வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவர் ஆண்டவரே, நீங்கள் தொட்டிருக்கீங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை நான் மகிமைப்படுத்த ஆரம்பித்த உடனே, ஆண்டவரை நான் உயர்த்த ஆரம்பித்த உடனே என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்த ஆரம்பித்தார். அநேகர் திரும்பி பார்க்க ஆரம்பித்தாங்க. இவனா இந்த பிரம்மேஸ்வரனா காவி வேஷ்டியும் உடுத்துட்டு தலை நெற்றியில் குங்கும பொட்டும் போட்டு சந்தன பொட்டும் போட்டு நடந்த பிரம்மேஸ்வரனா இவனா அப்படின்னு சொல்லி அநேகர் வந்து இயேசுவை நோக்கி பார்க்க ஆரம்பித்தாங்க, இயேசுவை பார்க்க ஆரம்பித்தாங்க. ஆண்டவரை கரத்தில் எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. நான் வறுமையிலும் தரித்திரத்தில் இருந்தவன், என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஆண்டவர் என்னை உயர்த்த ஆரம்பித்தார். ஆசீர்வாத வாய்க்கால் ஆண்டவர் திறக்க ஆரம்பித்தார். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பி இருக்குன்னு சொன்ன ஆசீர்வாத வாய்க்கால் ஆண்டவர் திறக்க ஆரம்பித்தார். ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாமல் அடைக்கிறவருமாக இருக்கிற தேவன் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இடைபட ஆரம்பித்து என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாத வாய்க்காலை கொடுத்து எனக்கு ஊழியத்தை ஆசீர்வதிச்சார். என்னுடைய தொழிலை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு சபையை கொடுத்தாரு, எனக்கு நல்ல ஒரு போதகரை கொடுத்தாரு. என்னுடைய ஊழிய பாதையில எல்லாம் என்னுடைய பாஸ்டர் ஜெயந்தராஜி கருங்கல் இயேசு நம்மோடு சபை, அவங்க எனக்கு அநேக வாய்ப்பு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்க சபையில் வந்து எனக்கு ஊழிய மெசேஜ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. வெளியில அநேக சபைகளில் என்ன அனுப்பி வைக்க ஆரம்பித்தாங்க. இப்படியே என்னுடைய ஊழியம் வளர ஆரம்பித்தது. கன்வென்ஷன் கூட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க ஆரம்பித்தேன். அநேக கன்வென்ஷன் கூட்டங்கள், எழுப்புதல் கூட்டங்கள், அநேக கூட்டங்களில் கர்த்தர் என்னை பயன்படுத்த ஆரம்பித்து இன்னைக்கு கர்த்தர் என்ன ஒரு ஊழியனாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். இந்து தேவதைகளுக்கு பூஜை பண்ணி பரிகாரம் செய்து வாழ்ந்த என்னை தேவனை தூசித்தவன், தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தி தேவனுடைய பிள்ளைகளுக்கு தீமை செய்தவனை, ஆண்டவரை தூஷணமான பேசின அடிமை நாவை கொண்டு எந்த நாவினால் ஆண்டவரை தூஷணம் பண்ணினேனோ அந்த நாவை கொண்டு கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, கர்த்தருடைய நாமத்தை ஆர்ப்பரிப்பதற்கு கட்டப்பட்டு தீங்கு அனுபவிக்கிற மக்கள், துயரப்படுகிற மக்கள், துன்பப்படுகிற மக்கள், வேதனைப்படுகிற மக்கள், சாத்தானின் பிடியில் கட்டியிருக்கிற மக்களுக்கெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்வதற்கும் வேதத்தின் ஆழங்களை சொல்வதற்கும் கர்த்தருடைய சத்திய வார்த்தை, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்ன வார்த்தையின்படி சத்தியத்தை போதிக்கிற, சத்தியத்தை எடுத்துரைக்கிற ஒரு ஊழியக்காரனை கர்த்தரனை உருவாக்கி இம்மட்டும் கர்த்தரனை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கே மகிமை, அவருக்கே கனம், அவருக்கே துதி. உங்களுடைய சாட்சியை கேட்கும்போது இடையில எந்த கொஸ்டினுமே கேட்கணும், இந்த இதுவுமே கேட்க வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனாலும் தேவன் வருவதற்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கரெக்டாகவே மொத்தமாக சொல்லிட்டீங்க. தேவன் வந்த பிறகு உள்ள காரியங்களையும் நீங்கள் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிற வரைக்கும் உள்ள காரியங்களை சொன்னீங்க. ஆனாலும் அதுக்கு பின்னணியில் நீங்கள் பட்ட வேதனையும் கஷ்டங்கள் அநேகம் இருக்கும். என்னுடைய முதல் கொஸ்டின் என்னன்னா, தேவனை அறிஞ்சு கருங்கல் இயேசு நம்மோட சபையிலிருந்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. வந்த பிறகு வீட்டில் எல்லாருமே கண்டிப்பா குலதெய்வத்தை வணங்குறவர்களாக தான் இருப்பாங்க. வந்த பிறகு நீங்க நான் இயேசு என்னை ரட்சித்தாரு, அங்கிருந்து எனக்கு விடுதலை கிடைச்சுன்னு சொன்ன போது குடும்பத்தில் உள்ளவர்களின் மனநிலை எப்படி இருந்தது? அதாவது நான் வந்து இந்த மார்க்கத்தில் இருந்துட்டு நான் கிறிஸ்தவத்துக்கு போகும்போது என்னுடைய சகோதரர்கள் கேட்டாங்க, நீ எடுத்த முடிவு சரியான முடிவுன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. நிறைய இந்து சகோதரங்கள் எல்லாம் எங்களுடைய சகோதரமார்கிட்ட நெருக்கடி கொடுத்தாங்க. உங்கள் தம்பி வந்து கிறிஸ்தவத்துக்கு போயிட்டாங்க,
கிறிஸ்தவத்துக்கு போனது மட்டுமல்ல, அவங்க சாட்சி ஆரம்ப நாள்ல எல்லாம் நிறைய சபையில் என்னை கூப்பிட்டு நீங்கள் சாட்சி சொல்லுங்கன்னு மைக்கு கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து பிரசங்கம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, அன்னைக்கு வந்து சாட்சி சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்போ அன்னைக்கு நான் ஒவ்வொரு இடத்துலையுமே என்னுடைய சாட்சியை நான் சொல்லுவேன். தேவன் என்னை சந்தித்தவன் இந்த சொன்ன சாட்சியை நான் சொல்லுவேன். அநேக மக்கள் சொல்லுவாங்க, அந்த சாட்சியை கேட்டவன் எங்களுக்கு ஒரு உயிர் மீழ்ச்சி வருது, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருபடி நாங்கள் மேலே போகிறோம், எங்களுடைய விசுவாசம் மேலோங்கி நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சில சோர்வுகள் மாறுது, சில அசதிகள் மாறுது, சில விடுதலைகள் கூட மாறுது. ஒரு சகோதரி என்னை சொல்லியிருந்தாங்க, உங்கள் சாட்சியை கேட்டவொன்னே எனக்கு விடுதலை வந்துச்சு, எனக்கு ஒரு சமாதானம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. சாட்சியை கேட்டப்போ எனக்கு ஒரு விடுதலை வந்துச்சு, சமாதானம் வந்துச்சு. அப்போ இப்படிப்பட்ட நிலையில் நான் வீட்டில் வரும்போது, சாட்சி சொல்லிட்டு வீட்டில் வரும்போது, நிறைய சகோதரமார், ஹிந்து சகோதரமார் வந்து எங்களுடைய சகோதரன்ட்ட தூண்டி விட்டுருவாங்க, உங்கள் தம்பி வந்து இந்த மாதிரி போய் சாட்சி சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ என்னுடைய சகோதரன் வந்து எங்கள்கிட்ட வந்து நீ எடுத்த முடிவு சரியான முடிவு தானா அப்படின்னு கேட்பாங்க. நான் எடுத்த முடிவு சரியான முடிவு தான். நான் எடுத்த முடிவு, என்னை ஏண்டி உனக்கு ஒரு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தேவனை அறிவித்தேன், எனக்கு விடுதலையை இயேசு தந்தார், நான் வந்து மரண தருவாயில் இருந்தேன், எனக்கு இயேசு கிறிஸ்து ஒரு விடுதலையை கொடுத்தாரு, ஆகவே இந்த இயேசப்பை விட்டு நான் வரவே மாட்டேன், எனக்கு விடுதலை தந்த தெய்வம், என்னை வாழ வைத்த தெய்வம், எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற தெய்வம், அந்த தெய்வத்தை விட்டு நான் வரவே மாட்டேன். அவங்க ரொம்ப என்னை கம்பல் பண்ணலை, ஏன்னா நான் பட்ட கஷ்டத்தை அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் நான் அடைந்த விடுதலை அவங்க பார்த்த உடனே அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, இந்த மார்க்கத்துக்குள்ளே இவன் போகிற அந்த சத்திய மார்க்கத்தில் ஒரு நல்ல ஒரு பவர் இருக்குது, வல்லமை இருக்குது, இவன் எவ்வளவோ கஷ்டப்பட்டான், எவ்வளவோ துயரப்பட்டான், எவ்வளவோ வேதனைப்பட்டான், இப்போ எவ்வளோ சந்தோஷமாக வாழ்கிறான், அவனோட முகத்திலெல்லாம் சிரிப்பு வந்துருக்கு. நான் வந்து 4 வருஷம் 5 வருஷத்துக்கு பிறகு ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட பிறகு என் முகத்தில் சிரிப்பே வந்தது, துக்க முகமாகவே நான் இருந்தேன். ஏன்னா மரண விளிம்பிலையும் மரண அகோரத்தில் இருந்தால் நமக்கு எப்படி சிரிப்பு வரும்? 5 வருஷத்துக்கு பிறகு நான் சிரிச்சிருக்கிறேன், சந்தோஷமாக ஆண்டவரை பாடி துதிச்சு சிரிச்சிருக்கிறேன். அவங்க பார்த்தாங்க என் வாழ்க்கையை, முன்னிலைமையும் பார்த்தாங்க, பின்னிலைமையும் பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க என்ன அந்த வழியில் அப்படியே விட்டுட்டாங்க. அந்த வழியில் அப்படியே விட்டுட்டாங்க. தேவன் எனக்கு நடத்தின பாதைகள், தேவன் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், தேவன் எனக்கு கொடுத்த மேன்மைகள், தேவன் என்னை கரம் பிடிச்சு நடத்தின விதத்தை பார்த்த உடனே அந்த சத்திய மார்க்கத்தில் என்னை அப்படியே தொந்தரவு பண்ணாமலே விட்டுட்டாங்க. தேவன் அடைஞ்ச பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன காரியங்கள் நடந்தது? அதாவது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் குல தெய்வத்தை வணங்கிட்டு இருந்தீங்க, தற்கொலை ஒரு ஆவி வந்து உங்கள்ட்ட ஏறிச்சு, அதனால நீங்க தற்கொலை செய்ய வேண்டும், பயங்கரமான ஒரு போராட்டத்தில் இருந்தீங்க. தேவன் அதிலிருந்து, அதாவது தேவ பிள்ளைகளை நீங்க துன்புறுத்தி வந்தீங்க, அதான் உங்களுடைய கருத்து. குலதெய்வத்தை வணங்கிட்டு இருந்தீங்க, பூஜாரியா இருந்தீங்க, 2வது தெய்வ மக்களை நீங்க வந்து துன்புறுத்துவீங்க. ஸோ அவங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்கிறத நீங்க ஆணித்தனமா சொல்றீங்க. ஸோ இதுல இருந்து நான் கேட்கறது என்னன்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? அதாவது நீங்க சொன்னீங்க ஊழியக்காரனாக இருந்தீங்க, பட் நீங்க நிறைய ஸ்ட்ரகிள் அனுபவிச்சிருப்பீங்க, ஏன்னா வேதனைகள் நிறைய இருந்திருக்கும். ஸோ அதுல ஏதாவது 1-2 காரியங்கள் சொல்லுங்க. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு அநேகர் எனக்கு வந்து ஏளனம் பண்ணாங்க. ஆனால் நான் நிறைய பேரை ஏளனம் பண்ணேன் இல்லை, தேவனுடைய பிள்ளைகளை நிறைய பேரை ஏளனம் பண்ணினேன் இல்லை. உலகத்தில் ஒன்று சொல்லுவாங்க, காக்கிய மாவில் கல்லறி விழுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் நிறைய பேரை கிண்டல் பண்ணதுனால என்னையும் நிறைய பேர் தூஷணம் பண்ண ஆரம்பித்தாங்க, என்னையும் நிறைய பேர் தூஷித்தாங்க. இவன் என்னைக்கு வந்தான் கிறிஸ்தவத்துக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்னை தூஷிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ நான் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளேன், ஏன்னா நான் நிறைய பேரை தூஷணம் பண்ணினேன் இல்லை. அப்போ நான் தூஷணம் பண்ணும்போது அவங்களுடைய மனதில் எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்க, அதே மாதிரி தானே இப்போ அவங்க வந்து தூஷணம் பண்ணும்போது நம்மளை ஏன் தாங்கிக்க முடியலை? அப்போ தான் எனக்கு அந்த வருத்தம் தெரியுது. அப்போ நம்மளால் எவ்வளோ அவங்க கஷ்டப்பட்டாங்க, நம்ம இந்த தூஷண வார்த்தை கேட்குறோம். ஆனால் தேவன் வந்து நல்லவர். என்னன்னா, ஒவ்வொருத்தரை தூஷிக்கும் போது அவர் ஸ்டெப்பாக என்னை உயர்த்த ஆரம்பித்தார். அதுதான் ஆண்டவருடைய பெரிய கிருபை. நான் மௌனமாக இருப்பேன், நான் மௌனமாக இருக்க ஆரம்பித்தேன். என்னை தூசிக்க ஆரம்பித்த உடனே ஆண்டவர் என்னை உயர்த்த ஆரம்பிச்சுட்டே இருந்தார். என்னுடைய ஆசீர்வாத வாழ்க்கை கர்த்தர் கொடுத்தாரு. எனக்கு அருமையான மனைவி ஆண்டவர் கொடுத்தாரு. எனக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் எனக்கு மனைவி ஆண்டவர் கொடுத்தாரு. எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஊழிய பாதைக்கு டேர்னிங் பாயிண்ட் என்னுடைய மனைவி வந்து ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவங்க. அவங்க என்னுடைய மனைவியும் திருமணத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட மனைவி ரட்சிக்கப்பட்ட ஆண்டும் நான் ரட்சிக்கப்பட்ட ஆண்டும் ஒரு 6
6 மாதம்தான் முன்பின்ன தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த மாதிரி தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ எங்களுடைய திருமணம் வந்து கடுமையான ஒரு போராட்டத்துக்கு பின்னாடி நான் வந்து சொல்லிட்டேன் என் வீட்டில் எல்லாம், நீங்கள் எனக்கு பெண் பார்த்து வைத்தால் இந்த மாதிரி ஒரு ரட்சிக்கப்பட்ட மகளை தான் எனக்கு திருமணம் செய்து வைக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் முழு குடும்பமும் இந்து குடும்பமாக இருக்கும்போதே எனக்கு ஒரு நல்ல ஒரு ரட்சிக்கப்பட்ட மனைவி அமைஞ்சு ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய திருமணம் எனக்கு நடந்துச்சு. நானும் ஒரு ஆவிக்குரிய சபையில் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், என் மனைவியும் ஒரு ஆவிக்குரிய சபையில் தான் ஆண்டவரை ஆராதிச்சுட்டு இருந்தா. என்னுடைய மனைவி வந்து நல்ல அந்த ரோமன் கேத்தலிக் மார்க்கத்தில் இருந்தாலும் நல்ல பைபிள் படிக்கக்கூடிய பழக்கம் அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த நாட்களிலே அவங்க அம்மா கூட வந்து நல்ல பைபிள், நல்ல அந்த ரோமன் கேத்தலிக் பைபிள் வந்து நல்லா படிக்கிறாங்க. வார்த்தைகள் எல்லாம் ஒன்றா தான் இருக்குது, சில வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம், ஆனால் ஒரே அர்த்தத்தில் தான் வருது நிறைய வார்த்தை. அவள் அந்த பைபிள் நல்லா படிக்க ஆரம்பித்தா. அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், இந்த ரட்சிக்கப்படுவது அந்த ரோமன் கேத்தலிக் மார்க்கத்தில் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயா பிரதர் மோகன் சி லாசரஸுடைய 4 மாவடி கூட்டத்துக்கு அந்த திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு அவங்க ரோமன் கேத்தலிக்காக இருக்கும்போது அந்த திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு அவங்க போவாங்க. அப்படி போய் பிற வந்து அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாகர்கோயிலில் வந்து கன்வென்ஷன் கிரவுண்டில் வந்து கன்வென்ஷன் மீட்டிங் நடக்கும் அந்த காலத்துல எல்லாம். அப்போ அந்த சமயத்தில் இந்த கன்வென்ஷன் மீட்டிங் நடக்கும்போது என்னுடைய மனைவி அம்மா வந்து தவறாமல் அந்த கன்வென்ஷன் மீட்டிங்கில் போயிடுவாங்க. அப்போ என் மனைவிக்கு வந்து ஒரு கடுமையான ஒரு வியாதியினால் முழுவதுமாக அவங்க அந்த வியாதியிலிருந்து அந்த கன்வென்ஷன் கூட்டத்திலேருந்து என் மனைவிக்கு வந்து ஒரு விடுதலை கிடச்சிது. அந்த ஊழியக்காரருடைய ஜெபத்தின் மூலம் அந்த கன்வென்ஷன் மீட்டிங்கில் மனைவிக்கு ஒரு விடுதலை கிடச்சதுனால அவங்க அந்த ரோமன் கேத்தலிக் மார்க்கத்தை அப்படியே நிப்பாட்டிட்டு அவங்க நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில் போய் இணைய ஆரம்பித்தாங்க. அப்புறம் எனக்கு அந்த மகளை வந்து தேவன் வந்து துணையாக எனக்கு கொடுத்தாரு. என்னுடைய மனைவி தான் என்னுடைய வாழ்க்கையில் கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம். ஆண்டவர் எனக்கு தந்த பொக்கிஷம் என்னன்னா, நான் இன்னைக்கு ஊழியக்காரனாக உருவாகி இருக்கிறேன்னா எனக்கு பின்னணியில் இருந்து என்னை வந்து உருவாக்குனது வந்து மனைவி, அவங்க அம்மாவோட ஜெபம். என்னுடைய மனைவியின் அம்மா வந்து நல்ல ஒரு ஜெப வீராங்கனை. அவங்க வந்து நம்ம அந்த வட இந்திய தேசத்திற்கு அடிக்கடி ஊழியத்துக்கு போவாங்க. பிரதர் அகஸ்டின் ஜெபகுமாரோட ஜெம்ஸ் பீகார் ஊழியத்துக்கெல்லாம் ஒரு பெண் ஊழியக்காரிக்கு துணையாக என்னுடைய மனைவியோட அம்மா போவாங்க. அங்கே போய் அந்த வட இந்தியாவில் அடிக்கடி போய் தங்கி இருந்து ஊழியம் செஞ்சுட்டு வருவாங்க. அவங்க ஊழியம் செஞ்சுட்டு வந்த பிற்பாடு என்னை வந்து அவங்க வந்து மகள்கிட்ட வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. மருமகனை வந்து நல்ல ஒரு ஊழியம் செய்ய வைக்கணும், அற்புதமான சாட்சி அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது, எந்த இடத்துல போனாலும் அவங்கள்ட்ட சாட்சி சொல்லக்கூடிய சாட்சி தேவன் கொடுத்துருக்கிறாரு, நீ மருமகனை வந்து ஒரு ஊழியம் செய்ய லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனைவிக்கு அம்மாவுடைய ஜெபம், என்னுடைய மனைவிக்கு அம்மாவுடைய ஜெபமும் என்னுடைய மனைவி தான் என்னை வந்து நான் பல மணி நேரம் அந்த நாட்களில் ஜெபிக்கிற வழக்கம் எனக்கு இருந்துச்சு, வேதம் தியானிக்கிற வழக்கம் எனக்கு இருந்துச்சு. மனைவி சொல்லுவான், இவ்வளோ தூரம் ஜெப வாழ்க்கை, இவ்வளோ தூரம் வேத தியானம், இவ்வளவு நீங்கள் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் உங்களுக்குள்ள இருக்குது, கர்த்தர் மீது இவ்வளவு தூரம் ஆழமான பற்றுதல் உங்களுக்கு இருக்குது, கர்த்தரோடு கூட நீங்கள் எப்போது ஒன்றிணைஞ்சு வாழ்கிறீங்க, ஆண்டவருக்கு நீங்கள் ஊழியம் செய்யுங்க, ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார்னு சொல்லி மனைவி என்னை தூண்டி மனைவி மூலமாக ஆண்டவர் அநேக காரியங்களை ஒன்று பேச ஆரம்பித்து நான் ஊழியத்துக்கு வருவதற்கு முக்கிய காரணம் வந்து என்னுடைய மனைவி தான். என்னுடைய பின்னணியில் இருந்து எனக்கு ரொம்ப செயலாக இன்றைக்கி கூட நான் சில பிரசங்கத்தில் வந்து ஆரம்ப நாட்களில் நான் சின்ன தவறு அந்த ஸ்டேஜில் போட்டேன்னா என் மனைவி வீட்டில் வந்து எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, நீங்கள் இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது இந்த பாயிண்டில் ஒரு தவறு பண்ணினீங்கன்னா அதை கவனம் நோட் பண்ணி வச்சுட்டு மறுமுறை அந்த தவறு நம்ம நடக்காமல் நான் பாதுகாத்து கொள்வேன். அப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் எல்லாம் மனைவி எனக்கு சொல்லிக் கொடுக்குற வழக்கம் உண்டு. இன்றைக்கி ஆண்டவருடைய கிருபையினால ஒரு ஊழிய பாதையிலே, ஒரு வளர்ச்சி பாதையிலே கர்த்தர் என்னை கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இவ்விதமாய் ஆண்டவர் என்னை வழி நடத்தி வந்திருக்கிறார். ஊழிய பாதையில் வந்த பிறகு மனைவியோட ஃபுல் சப்போர்ட்டோட நீங்கள் ஒரு முழு ஊழியக்காரனாக மாறினீங்க. வேற ஏதாவது உங்களுக்கு சொல்ல வேண்டிய? ஊழிய பாதையில் சில பாடுகளை நான் சந்திக்க ஆரம்பித்தேன். ஒரு முறை ஒரு கூட்டத்தில் வந்து நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கூட்டத்தில் வந்து நான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஒரு இந்து சகோதரன் கல் எடுத்து எறிய ஆரம்பித்தான். ஆனால் ஒரு கல்லுமே எனக்கு மேலே படலை.
ஆண்டவர் என்னை கிருபையாக பாதுகாத்தார். அந்த இடத்துல ஒரு எழுப்புதலை கர்த்தர் ஸ்ட்ராங் பண்ணும்படி நிறைய வார்த்தைகளை எனக்கு கொடுத்தார். கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட இருந்தார். ஆண்டவர் அவர் நான் இன்னொரு இடத்துல நான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சர்ச்சைக்குள்ளே என்னை அடிக்கிறதுக்கு மைக்கை கையில் வாங்கிட்டு கையை ஓங்கும்போது அவர் மயக்க மாதிரி வந்துச்சு. அவர் அடிக்கிறதுக்கு வந்தார். தேவன் அவருக்கு ஒரு மயக்கத்தை போட்டார். அவர் அப்படி அந்த சபையில் சேரில் உட்காந்துட்டார். அப்படி ஆண்டவர் என்னை ஒரு தீமைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கல. உன்னை அனுப்புனது நான் அல்லவா, உன்னை இருக்கிற பலத்தோடு போ, உன்னை அனுப்புவது நான் அல்லவா அன்ற சொன்ன ஆண்டவர் என்னை பலப்படுத்தி என்னை அனுப்புவார். என் வாழ்க்கையில் நான் இயேசுவுக்குள்ளே வந்த பிற்பாடு ஒரு கடுமையான என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை நான் சந்திக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் திடீர்னு சொல்லி கிறிஸ்துவுக்குள் வந்த பிற்பாடு நான் அந்த ஊழிய பாதையில் இருந்து கொண்டு இருக்கிற பொழுது ஒரு நாள் திடீர்னு சொல்லி என்னுடைய வலது காலில் ஒரு வாகனம் மோத ஆரம்பித்தது. ஒரு கிரெயின் வாகனம், மரங்களை எல்லாம் தூக்கக்கூடிய கிரெயின் வாகனம் அந்த மரத்தோடு என் வலது முழங்காலில் அது மோதிடுச்சு, முட்டிடுச்சு. அப்புறம் நான் அந்த இடத்துல நான் பிஸ்னஸ் விஷயமாக போன இடத்துல எதிர்பார்த்த விதமாக இந்த சம்பவம் நடந்துச்சு. அப்புறம் நான் மயக்கமுட்டு அப்படியே கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்து நடக்க முடியாது. இந்த வலது முழங்கால் கீழே செயலற்று போயிட்டு எழும்பி நிற்க முடியாது. அப்போ என்னை அங்கே நின்று சகோதரங்கள் எல்லாம் தூக்கிட்டு போய் பக்கத்தில் மார்த்தாண்டத்தில் ஒரு தனியார் மருத்துவமனையில் கொண்டு போனாங்க. கொண்டு போய் அந்த டாக்டர் என்னை பரிசோதித்து விட்டு சொன்னார், இவர் சில மணி நேரத்தில் மரித்து விடுவார். இவர் சில மணி நேரத்தில் மரிச்சிடுவார். ஏன்னா பிளட்டை கொண்டு போகக்கூடிய நரம்பு, பிளட் சர்க்குலேஷன் நரம்பு இவருக்கு துண்டிக்கப்பட்டுட்டு அதனால் முழங்காலுக்கு கீழே இரத்த ஓட்டம் இவருக்கு இல்லை. இனி கால் அழுகிரும், கால் அழுக ஆரம்பிச்சிடும். ஏன்னா முழங்காலு கீழே அந்த பிளட்டை கொண்டு போகிற நரம்பு துண்டிக்கப்பட்டுட்டு அதனால் அந்த முழங்காலு கீழே எனக்கு செயல்படலை. இவருக்கு இனி கொஞ்ச நேரத்தில் இவர் மரித்துருவாருன்னு சொன்ன உடனே எல்லோரும் சத்தமிட்டு அழ ஆரம்பித்தாங்க. என்னை அப்படியே தூக்கிட்டு திருவனந்தபுரம் எங்கள் ஊரில் நல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொன்னால் பக்கத்தில் திருவனந்தபுரம் இருக்குது. அங்கே போனால் நல்ல பெரிய டாக்டர்ஸை பார்க்கலாம். திருவனந்த மருத்துவமனைக்கு கொண்டு போக, கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் மருத்துவமனைக்கு என்னை கொண்டு போக ஆரம்பித்தாங்க. அங்கே பரிசோதித்த டாக்டர் சொன்னாங்க. அப்போ நான் திருவனந்தபுரத்துக்கு போகிறதுக்கு, மார்த்தாண்டத்துலேருந்து போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு அந்த ட்ராவல் பண்ணும்போது அரை மணி நேரத்தில் என்னுடைய மயக்க நிலைக்கு நான் சென்றுட்டேன். நான் போய் அந்த வாகனத்தில் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கும்போது என்னுடைய மயக்க நிலைமைக்கு நான் போயிட்டேன். நான் எனக்கு சின்ன ஞாபகம், அதுக்கு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் சின்ன ஞாபகம் தான் இருக்குது. சுயநிலைவை நான் இழக்க ஆரம்பித்தேன். நான் சுயநிலைவை இழப்பதற்கு முன்பாக ஆண்டவரை பார்த்து நான் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, நான் மரிக்க போகிறேன். ஆண்டவரே, என்னை மரண தருவாயிலிருந்து நீங்கள் மீட்டு கொண்டு வந்தீர். என் காலங்களெல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்க ஆண்டவரே. என்னுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிற தேவன், என் காலங்களெல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்க ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுத்துறாதையும், சத்துருக்கு என்னை ஒப்பு கொடுத்துற, மரணத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்துறாதையும். இன்னும் நான் உமக்கு ஆண்டவரே ஊழியம் செய்யணும் ஆண்டவரே, இன்னும் என்னை ஒப்பு கொடுத்துறாதையும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபித்தேன். அந்த ஜெபத்தோடு நான் மயக்க நிலைக்கு போயிட்டேன். அதுக்கு பிறகு என்னை ஜெபிக்க முடியல, நான் மயக்க நிலைக்கு போயிட்டேன். அப்புறம் திருவனந்தபுரம் ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்ட உடனே அந்த டாக்டர் எனக்கு ஹார்ட்டை பலமாக அழுத்துறாரு, என்னை தட்டுறாரு. தட்டி சின்ன ஞாபகம், உங்கள் பேர் சொல்லுங்கள், சின்ன ஒரு ஞாபகம் தான் இருக்குது. அதுக்கப்புறமா நடந்த விஷயத்தையெல்லாம் நான் என்னுடைய சகோதரர்கள் சொல்லித்தான் நான் கேள்விப்பட்டேன். என்னை ஸ்கேன் பண்ண கொண்டு போனாங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ண கொண்டு போயிருக்காங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணிட்டு வந்த பிறகு டாக்டர் சொன்னாங்க, இவர் மரித்து விடுவார், இன்னும் 1 மணி நேரத்தில் மரிச்சிடுவாங்க. நீங்கள் இவரை அரசு மருத்துவமனை கொண்டு போயிருங்க, நீ மெடிக்கல் காலேஜுக்கு கொண்டு போங்க. ஏன்னா இப்படிப்பட்ட அந்த மரிக்கக்கூடிய தருவாயில் மெடிக்கல் காலேஜ் அனுப்புவாங்க. ஏன்னா அங்கே தான் போஸ்ட் மார்க்கம் பண்ணுவாங்க. அந்த ஒரு கண்டிஷனுக்காக நீங்கள் எடுத்துகிட்டு போய் மெடிக்கல் காலேஜுக்கு கொண்டு போயிருங்க. ஒரு ரட்சையும் இல்லை, இவர் பிழைப்பதற்கு ஒரு சாத்தியக்கூறும் இல்லை, இவர் பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணீரோடு நின்றுட்டு இருக்கிறாங்க. கண்ணீரோடு என்ன செய்வது தெரியாது. கண்ணீரோட மரணத்தின் தருவாயில் என்னுடைய முழு கோமா நிலைக்கு நான் போயிட்டேன். மரணத்தின் தருவாய்க்குள்ளே நான் போயிட்டேன். அதுக்கு அப்புறமா டாக்டர்ஸ் என்னை அவங்க எடுத்துகிட்டு போகணும்னு சொன்ன பிறகு கூட நான் எடுத்துகிட்டு போகாமல் என்னுடைய சகோதரர்கள் 2 கரத்தையும் கூப்பி அழுகிறாங்க, டாக்டர் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி பாருங்கள், வாய்ப்பே
வாய்ப்பே இல்லை. வலது கால் முழங்காலு கீழே முற்றிலும் செயலட்டு போய் அந்த பிளட் சர்க்குலேஷன் நின்றுடுச்சு. காலெல்லாம் எனக்கு நல்ல கருப்பு கலரில் கருக்க ஆரம்பித்துட்டு அழுக ஆரம்பித்துட்டு அப்புறமா என்னை ஐசியூக்குள்ளே கொண்டு போயிருக்காங்க. ஐசியூக்குள்ளே கொண்டு போய் என்னுடைய சகோதரன்ட்ட கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க. வலது காலை வெட்டி அகற்றுவோம், வலது காலை வெட்டி அகற்றுவோம், வெட்டி அகற்றினா அவர் பிழைப்பாரான்னு பார்ப்போம், ஆனால் பிழைப்பதற்கு 90% 95% வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வலது காலை வெட்டி அகற்றுவதற்கு என்னுடைய சகோதரன் எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டாங்க. கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு சர்ஜரி கூடத்துக்குள்ளே போய் வலது காலை வெட்டுவதற்கு அவர்கள் ஆரம்பித்த உடனே என்னுடைய ஹார்ட் பீட்டு முழுவதும் போயிடுச்சு. ஹார்ட் பீட்டு முழுவதும் போன உடனே இவன் இப்போ மரித்து போவான், மரித்து போகிறவனுக்கு காலை வெட்ட வேண்டாம், அப்படியே விட்டுருவோன்னு சொல்லி என் காலை வெட்டாமல் விட்டுட்டாங்க. அப்படி விடும்போது 5 நிமிஷத்துக்குள்ள, சுமார் ஒரு 3-4 நிமிஷத்துக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் அறுவை சிகிச்சை கூடாரத்துக்குள்ள இறங்க ஆரம்பித்தார். சர்வ வல்லமை உள்ள தேவன், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்று சொன்ன ஆண்டவர், அப்படியே மரணத்துக்கு நீங்களாகும் வழிகளை கொண்ட ஆண்டவர், எசேக்கியா ராஜாவுக்கு 15 ஆண்டுகள் ஆயுசை கூட்டி கொடுத்த ஆண்டவர், மரணத்துக்கு நீங்களாகிற ஆண்டவர், தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்ற நிலையிலே பவுலுக்கு மறுவாழ்வு கொடுத்த ஆண்டவர் அந்த ஐசி வார்டுக்குள்ளே இறங்கி வந்தார். ஐசி வார்டுக்குள்ளே இறங்கி வந்து என்னுடைய செயலற்று போன கால்களுக்குள் ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். செத்து போன சடலத்துக்குள்ளே, மரித்த லாசருவின் சடலத்துக்குள்ளே ஜீவனை கொடுத்து, லாசருவே நீ வெளியிலே வா என்று சொன்ன ஆண்டவர், என்னுடைய பிரம்மேஸ்வரனாகிய அடியேனுக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்து என்னை உயிரோடு அந்த இடத்திலே மரித்து போற தருவாயிலே, காலை துண்டிக்க வேண்டிய அந்த நிலையிலே ஆண்டவர் அக்கினியாய் இறங்கி வந்து என்னை குறித்து ஏளனமாய் பேசின மக்கள், என்னை குறித்து பரிகாசம் பண்ணின மக்கள் மத்தியிலே இயேசு என்னை தலை நிமிர செய்தார். வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய நன்மையினால் என்னை திருப்தியாக்கி என்னை வெட்கப்படுத்தாதபடி இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன ஆண்டவர், ஆண்டவரை விசுவாசிக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவர் கிருபை செய்து இம்மட்டும் ஜீவன் சுகம் பலனை கொடுத்து ஆண்டவர் என் கால்களை மான்கால்கள் போலாக்கி உயர்வான ஸ்தலங்களை நடக்க பண்ணின ஆண்டவர், சத்துருகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணின ஆண்டவர், என் பாத்திரம் நிரம்பி வழிக செய்கிற ஆண்டவர், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரச் செய்த ஆண்டவர், நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து கர்த்தருடைய கிருபைக்குள்ளும் கர்த்தருடைய அபிஷேகத்துக்குள்ளும் கர்த்தருடைய வல்லமைக்குள்ளும் ஆண்டவரை மூடி மறைத்து இந்நாள் வரையிலுக்கும் கிருபையாய் ஆண்டவரை தாங்கி நடத்துகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு அற்புத சாட்சியை நீங்கள் கேட்டீர்கள். ஒரு பூஜாரியாக இருந்து அதிலிருந்து தான் தற்கொலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கட்டத்திற்கு சென்று எப்படியாவது தற்கொலை செய்ய வேண்டும், ட்ரையல் பாலத்திலோ இல்லது தூக்கு போட்டோ எப்படியாவது சாக வேண்டும், கடைசியில் ஒரு பைத்தியக்காரனாக அலைந்த நேரத்தில் தேவன் சந்தித்து அவரை அற்புதமாக விடுதலை கொடுத்தார். பிறகு ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனாகவும் மாற்றியிருக்கிறார். அது மட்டுமல்ல, தேவனை அறிந்த பிறகு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய அற்புதம், தன்னுடைய கால்களை இழந்து மரணத்திற்கு ஏதுவாக மரித்தார் என்று நினைத்தார்கள். ஆனாலும் அற்புதத்தை தேவன் அங்கே செய்தார். அதற்கு பிறகு முழு நேர ஊழியமாக ஒரு ஊழியக்காரனாகவே செயல்பட்டு கொண்டு தேவனுக்காக பயன்பட்டு கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக இந்த சாட்சியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இப்படி ஒரு தருணம், இந்த மதத்தில் இருக்கும் பொழுதோ இல்லை ஏதாவது காரணங்களாலோ நான் இப்படி எனக்கு யார் உதவி செய்வாங்க, எனக்கு யாருமே இல்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இவருக்கு செய்த உதவி உங்களுடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக அவர் செய்ய வல்லவர். அவர் ஒரு பரிகாரிய கர்த்தர் என்பதை நிரூபித்து காட்டினார். இந்த சாட்சியின் மூலமாக அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வருகிறீங்க? ஆண்டவராகிய தேவன் பட்சபாதம் பண்ணுகிற தேவன் அல்ல. நீங்கள் ஆண்டவரை விட்டு ஒரு நாளும் பின்மாற்றத்துக்குள் நீங்கள் போய்விடாதிருங்கள். தேவ சமூகத்தை அனுதினம் நீங்கள் நாடி தேடுங்கள்.
சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது சொல்லுகிறார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரை நீங்கள் முன்னிறுத்துங்க. என்னுடைய வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியமே ஆண்டவரை நான் முன்னிறுத்துவதும் ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை விழுந்து கிடப்பதும் தான் என்னுடைய வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம். ஆண்டவரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்னு தாவீது சொல்லுகிறார். முதலாவது தாவீது ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையிலே முன்னிறுத்துகிறார். இரண்டாவது அவர் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை முன்னிறுத்தணும், கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஜெபத்தை நம்ம ஒரு நாள் விட்டுறக்கூடாது. வசன தியானத்தை ஒரு நாள் விட்டுறக்கூடாது. பரிசுத்தத்தை ஒரு நாள் நம்ம இழந்து விடக்கூடாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. அதனாலே நானே உங்கள் பரிகாரியாய் கர்த்தர்னு சொன்ன நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராய் நடப்பீர்களாக ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம சேவிக்கிற தெய்வம் பரிசுத்தம் உள்ள ஆண்டவர். அந்த பரிசுத்தம் உள்ள ஆண்டவரிடத்தில் நம்ம பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரை ஒரு நாள் அவரை தரிசிக்க முடியாது. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்துக்கு பதில் இல்லை? நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஜீவிதம் இன்னைக்கு இல்லை. வீணான வார்த்தை நம்ம பேசுகிறோம், பிறரை காயப்படுத்துகிறோம், அடுத்தவனை குறை சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால நம்ம ஆண்டவருடைய கிருபையை நம்ம இழக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, வீண் வார்த்தைகளை நம்ம விடணும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குன்னு வேதம் சொல்லுது. வீணான வார்த்தை பேசுவதை விட்டுட்டு நாவை நம்ம அடக்கணும். நாவை நம்ம அடக்கி ஆண்டவரை துதிப்பதற்கு, ஜெபிப்பதற்கு, ஸ்தோத்திரிப்பதற்கு நம்முடைய நாவுகளை பயன்படுத்தணும். பேச வேண்டிய வார்த்தையை மட்டும் நம்ம பேசணும். ஆண்டவரை துதிக்கிற உதடுகளை கொண்டு யாரையும் சபிக்கக்கூடாது. ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற நாவை கொண்டு யாரையும் தீமையாக பேசக்கூடாது. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதோ நல்ல வார்த்தை உண்டானால் அதை கேட்கிறவர்களுக்கு புரோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள்னு வேதம் சொல்லுது. ஆகவே நம்முடைய நாவை அடக்கி ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை முன்னிறுத்தணும். அப்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றத்தை கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அக்கினியாய் மாறும், உங்கள் வாழ்க்கை அனலாக மாறும். நீங்கள் முழங்கால் படி போடும்போதே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்புவார். உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் ஆண்டவர்ட்ட ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். ஆண்டவர்ட்ட ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். நம்முடைய பிள்ளைகளை ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்துவிட்டு உங்களை மறுபடி அழைத்து செல்வேன் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நிச்சயமாக வரப்போகிறார். அவர் நம்மளை எல்லாம் அவருடைய ராஜ்யத்தை கொண்டு சேர்க்க போகிறார். கர்த்தருடைய வருகை இந்த நாட்களில் சமீபமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வருகைக்குரிய காரியங்கள் எல்லாம் தேசத்தில் தென்பட்டுட்டே இருக்கிறது. வருகைக்குரிய அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்னும் ஆண்டவரை விட்டு தூரமாய், இன்னும் ஆண்டவரை தேடாமல், இன்னும் அந்த மெய்யான தெய்வத்தண்டையில் வராமல் இருக்கிற என் அருமையான சகோதரா சகோதரி, இன்றைக்கு உன் வாழ்க்கை ஆண்டவருக்கு நீ ஒப்புக்கொடு. இன்னைக்கும் வாழ்க்கை ஆண்டவருக்கு அர்ப்பணி. இன்னைக்கு நீ இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் ஆண்டவரேன்னு சொன்னா இந்த கடைசி தருணத்திலே உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டு. அந்த ரட்சிப்பின் வாசல் அடைபடுவதற்கு முன்பாக, அந்த ரட்சிப்பின் வாசல் மூடுவதற்கு முன்பாக இந்த நாள் ரட்சணியத்தின் நாள். இந்த நாள் ஆண்டவரை தேடி வாருங்க. பின்மாற்றமான ஜீவிதத்தில் போன அருமையான சகோதரா சகோதரி, ஆண்டவரனில் ஓடி வா. உன்னை இளைய குமாரனை போல் ஆண்டவர் சேர்த்து கொள்வதற்கு ஆவலாயிருக்கிறார். ஆண்டவருடைய பாதத்தில் ஓடி வந்து விடு. ஆண்டவரை அக்கினியாய் மாற்ற விரும்புகிறார். உன்னை ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரனாய், உன்னை வல்லமையான ஒரு ஊழியக்காரியாய் இந்த கடைசி நாட்களிலே எழுப்புதலுக்கு ஆண்டவர் உன்னை பயன்படுத்த போகிறார். இது எழுப்புதலின் காலம் தேசத்தில் கடந்து வர போகிறது. இயேசுவண்டையிலே ஓடி வாருங்கள். ஜெபத்தை நிறுத்தி விடாதிருங்கள். வசன தியானத்தை குறைத்து விடாதிருங்கள். பரிசுத்த வாழ்க்கை இழந்து விடாதிருங்கள். எப்போதும் ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியத்தை செய்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஒரு அற்புத சாட்சியமாக நீங்க இங்க இருக்கிறீங்க. கண்டிப்பா இந்த சாட்சியின் ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபித்து இதை முடித்து வைக்கலாம். சகோதரன் 1-2 வார்த்தைகளாக ஜெபித்து இதை முடித்து. கிருபையுள்ள நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த நேரத்திலும்
ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, அநேகர் உம்முடைய நாமத்தை துதித்து உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கும்படி ஆண்டவரே அடியானை கர்த்தர் சாட்சியாய் நிறுத்தினீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அபரோச்சனமான ஊழியக்காரனாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறீர். ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அபரோச்சனமான ஊழியக்காரன் ஆண்டவரே, இதோ இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக உம்முடைய ஊழியக்காரனாகி அடிமை செபிக்கிறேன். ஆண்டவரே, கடன் பிரச்சனையோடு இருக்கிற மக்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. வியாதியோடு இருக்கிற மக்கள் அப்பா, தரித்திரத்தோடு என்ன போல ஆண்டவரே வியாதி சுகமாகாமல் மருத்துவமனைக்கும் ஆண்டவரே பணச்செலவெல்லாம் ஆகி எவ்வளவோ பணங்கள் செலவழித்தும் வியாதி சுகமாகாத நிலையிலும் ஆண்டவரே சோத்திரப்பா, கண்ணீரோடு இருக்கிற குடும்பம் உண்டப்பா. ஆண்டவரே, கடன் பிரச்சனை இருக்கிற மக்கள் உண்டப்பா. லோன் கட்ட முடியல, வட்டி கட்ட முடியலப்பா. வேதனையோடு இருக்கிற மக்கள் உண்டப்பா. அப்பா, குடிகார ஆண்டவரே பிள்ளைகள் நிமித்தம், குடிகார கணவன் நிமித்தம், குடிகார தகப்பன் நிமித்தம் வேதனைப்படக்கூடிய மக்கள் உண்டு ராஜா. ஆண்டவரே சோதரப்பா, ரட்சிப்பு கர்த்தருடையதப்பா. அப்படிப்பட்ட மக்களை எல்லாம் ரட்சிங்கப்பா. வேலை இல்லேன்னு பரிதபிக்கிற மக்கள், வருமானம் இல்லேன்னு பரிதபிக்கிற மக்கள் உண்டப்பா. ஆண்டவர் இந்த மக்களை எல்லாம் ரட்சிங்கப்பா. வீட்டில் என்னைக்கும் சந்தோஷம் சமாதானம் இல்லைப்பா, அடிதடி சண்டை அப்பா, போராட்டம் அப்பா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் தேவன் ஆண்டவரே சோதரப்பா சமாதானத்தை கொடுங்க. என் சமாதானத்தையே உங்களை வைத்திருக்கிறேன்னு சொன்ன நம்முடைய சமாதானத்தை இந்த மக்களுக்கு கொடுங்கப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேனப்பா. வெளிநாட்டு தேசத்தில் இருக்கிற மக்கள் ஆண்டவரே சம்பளம் இல்லாமல் கஷ்டப்படுகிறாங்கப்பா. சொந்த ஊருக்கு வர முடியாமல் கஷ்டப்படுகிறாங்க. ஆண்டவரே மன இறங்கி ஆண்டவரே வாழ்வாதாரத்துக்கு தேவனர் வழியை திறக்கும்படி செபிக்கிறேனப்பா. சிறைச்சாலையில் இருக்கிற மக்கள் ஆண்டவரே ரட்சிங்கப்பா, ரட்சிங்கப்பா. ஆண்டவரே சிறைச்சாலைக்குள் இருக்கிற மக்களை எல்லாம் ரட்சிங்கப்பா, சந்திங்கப்பா. ஆண்டவர் ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்புகிற இருதயத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரை தேடக்கூடிய இருதயத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரை தேடக்கூடிய மக்களுக்கு தென்படுகிற தேவனப்பா. ஆண்டவரே, பாவத்தோடு வாழ்கிற மக்கள் ஆண்டவரே, ஆண்டவரை அறியாதபடி வாழ்கிற மக்கள் அப்பா, எல்லா மக்களையும் கர்த்தர் சந்தித்து ரட்சித்து உம்முடைய பிள்ளையாய் மாற்றுங்கப்பா. யார் யாரெல்லாம் என்னென்ன தேவையோடு இந்த நேரத்தில் செபிக்கிறார்களோ ஆண்டவரே, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறீர். ஒவ்வொரு உடைக்கப்பட்ட உள்ளத்தை என் தேவன் பார்க்கிறீரப்பா. ஒவ்வொரு மக்களுக்கு வேண்டிய நன்மைகளை கொடுப்பீராக. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது. இப்பொழுது ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் ஒவ்வொரு மக்களுக்குள்ளும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே அப்பா. ஓ, திருமணமாகியும் ஆண்டவரே வருடங்களாய் குழந்தை பாக்கியம் இல்லாமல் செபிக்கிற சகோதரிகளுக்காய் செபிக்கிறேன். தேவனுடைய அற்புதத்தின் கரம் ஆண்டவரே, அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறப்பதாக இயேசுவின் நாமத்திலே. ஓ, கற்பத்தை அனுக்கிரகம் பண்ணுகிற ஆண்டவர் அப்பா, அப்படிப்பட்ட கற்பங்களை கர்த்தர் திறந்து ஆண்டவரே மலட்டு கற்பங்கள் மகிழ்ச்சியின் தாயின் கற்பமாய் மாறுவதாகப்பா. கற்பங்களை அடைக்கிற சபிக்கப்பட்ட ஆவிகள் அந்தந்த சரீரங்களை விட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியேறுவதாக ஆண்டவரே அப்பா. திருமண வயதாகியும் திருமணம் நடக்கவில்லை என்று சொல்லி வேதனைப்படுகிற குடும்பத்துக்காய், வேதனைப்படுகிற சகோதரிக்காய், வேதனைப்பட்ட சகோதரனுக்காய் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஏற்ற துணையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொடுமப்பா. ஏற்ற துணை ஆயத்தப்படுத்தி கொடுமப்பா. தடைகளை நீக்கி போடும் கர்த்தர், தடைகளுக்கு முன்பாய் நடந்து போகிற தேவன், கோணலை சபையாக்குற தேவனப்பா. அற்புதத்தை கர்த்தர் செய்வீராகப்பா. சின்ன குழந்தைகள், படிக்கிற பிள்ளைகள் அப்பா, ஞானத்தை கொடுங்கப்பா. எத்தனையோ வாலிப பிள்ளைகள் அப்பா மனம் போன துன்மார்க்கமாய் வாழ்கிறாங்களே. எத்தனையோ பெற்றோர் கண்ணீர் வடிக்கிறாங்களே, என் பிள்ளை மனம் திரும்ப மாட்டானா என்று சொல்லி. ஆண்டவரே, வாலிபமும் இளவயதும் மாயை என்று சொல்லிறப்பா. இந்த மாயையான நாட்கள் ஆண்டவரே பிரகாசிக்கிற ஊழியக்காரங்களாய் என் வாலிப பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுவீராக. மனம் போன போக்கில் வாழ்கிற துன்மார்க்கமாய் ஜீவிக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் என் கர்த்தர் தொடுவீராக. தேவன் அப்படி செய்வதற்காக எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். தரித்திரங்கள் வறுமைகள் மாறட்டும் அப்பா. குடும்பத்தில் சேமம் செழிப்பு உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே, என் ஜனங்களுக்கு நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார்னு சொன்ன நம்முடைய நன்மையினால உம்முடைய மக்களை கர்த்தர் திருப்தியாக்கி கர்த்தர் ஆசீர்வதியும் அப்பா. உம்முடைய கரத்திரங்களை முற்றிலும் தருகிறோம், உம்முடைய கரத்திரங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. சோதரம் ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இன்னொரு அற்புத சாட்சியமாக நாங்கள் உங்களிடத்தில் வருகிறோம். இதே போன்ற அற்புத சாட்சிகள் யாருக்காவது சொல்ல வேண்டும் என்றால், சொல்ல முடியாமல் தவிக்கிறவர்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எங்களை அணுகலாம். நாங்கள் உங்களிடத்தில் வந்து உங்களுடைய சாட்சியை எடுப்பதாக.